a ஆனது மெய்யெண் எனவும் px ஆனது படி 4 ஆக உள்ள ஒரு பல்லுறுப்பு என கொள்ளும். படி 4 காணப்படுற ஒரு பல்லுறுப்பு. x minus a ஆனது px, p dash x ஆகிய இரண்டினதும் காரணி எனில் x minus a இன் வர்க்கமானது px இன் காரணி என காட்டும். மீளும் காரணியோட சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கு பாருங்க. px இன் ஒரு காரணி px ஒரு மீளும் காரணி காணப்படும் தரவு சொல்லப்படும் வச்சுக்கோ. px ஒரு மீளும் காரணின்னா என்ன அர்த்தம்? மீளும் காரணின்றது ஒரே காரணி திரும்ப திரும்ப வருது. x மைனஸ் கேன்றது 2 தடவை, குறைந்தபட்சம் 2 தடவை வருது. அப்ப இப்படி ஒரு தரவு சொல்றாங்கன்னு வச்சுக்கோமே. px ஆனது ஒரு மீளும் காரணியை கொண்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. px ஆனது ஒரு மீளும் காரணியை கொண்டிருக்குமாயின் x மைனஸ் ஏன்றது உதாரணத்துக்கு px இன் ஒரு மீளும் காரணி x மைனஸ் ஏன்னு சொல்றாங்க. அப்ப x மைனஸ் ஏன்றது குறைந்தபட்சம் எத்தனை தடவை வந்திருக்கும்? 2 தடவை வருமா இல்லையா? மீளும் காரணி எத்தனை தடவையும் வரலாம், 2 தடவையும் வரலாம், 3 தடவையும் வரலாம், எத்தனை தடவையும் வந்திருக்கலாம். ஆனா மீளும் காரணி சொன்னால் குறைந்தபட்சம் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை வந்திருக்கு, 2 தடவை வந்திருக்கு. ரைட்? 2 தடவை தான் கட்டாயம் வரும்னு சொல்லலுமோ. 2க்கு மேற்பட்ட தடவை வந்திருக்கலாம், 3 தடவை வந்திருக்கலாம், 4 தடவை வந்திருக்கலாம். x ஆய a என்ற கணம் ஒரு காரணியா இருந்திருக்கலாம், 4ஆம் அடுக்கு காரணியா இருந்திருக்கலாம். எப்படி வந்திருக்கலாம்? ஆனா x ஆய a என்றது ஒரு மீளும் காரணின்னு சொல்லியிருந்தால் கட்டாயம் எனக்கு எடுக்கக்கூடிய நேரடி முடிவு என்னன்னா x ஆய a வர்க்கம் ஒரு காரணியாக இருக்கு. இப்ப இந்த பை எக்ஸ் உள்ளுக்கு இன்னொரு x மைனஸ் a இருந்திருந்தால் x மைனஸ் a கணம் ஒரு காரணியாக வந்திருக்கு. இப்ப மீளும் காரணி சொன்னா நீங்க எடுக்க வேண்டிய ஒரே முடிவு 2 தடவை வந்திருக்கு, குறைந்தபட்சம் 2 தடவை வந்திருக்கு. ஆகவே x இன் வர்க்கம் px ஒரு காரணியாக இருந்தால் p dash x டைம் ஒரு காரணி x மைனஸ் a காட்ட சொல்லிருக்குது. என்ன செய்யலாம்? எப்படி கொண்டு போலாம்? px ரைட்? px ஒரு காரணி x மைனஸ் a வர்க்கமாக இருந்தால் px னை x மைனஸ் a வர்க்கம் தர இன்னொரு காரணியோட பெருக்கமாக எழுதலாமா இல்லையா? காரணி தானே, அதானே அர்த்தம். காரணி 2 பெருக்கமாக எழுதக்கூடிய xi வர்க்கம்ன்றது இவர் ஒரு காரணியாக இருந்தால் px னை xi வர்க்கம் தர பை x மாதிரி 2 பேரோட பெருக்கமாக எழுதியிருக்கலாம். px இவராக இருந்தால் p dash x எப்படி வந்திருக்கும்? p dash x இவரை வச்சுட்டு இவரை வகையிடும், 2 தடவை வகையிட வரும். அதாவது u into v என்ற ஃபார்மேட்ல வகையிட வரும். x ஆய a வர்க்கத்தை வச்சுக்கொண்டு பை x வகையிட்டால் பை dash x வரும். சக பை x வச்சுக்கொண்டு இவரை வகையிட்டால் 2x மைனஸ் a வரும். சரிதானே? இப்ப இவங்க 2 பேர்ல யாரை பொது எடுக்கலாம்? x ஆய பொது எடுக்கலாம். அப்ப x a நான் பொது எடுத்தா பாருங்க, இங்க ஒரு எக்ஸிலான சார்பு, இங்க இன்னொரு எக்ஸிலான சார்பு, மொத்தமாக ஒரு எக்ஸிலான சார்பு பொதுவாக வருமா இல்லையா? பிராக்கெட் உள்ளுக்கு அவங்க எல்லாரையும் சேர்த்து நான் hx னு போட்டேனே. பாருங்க, px இன் ஒரு காரணி x ஆய வர்க்கமாக இருந்தால் இவர் வகையிட்டு வார ஒரு சார்புடைய ஒரு காரணியாராக வந்திருக்கிறார், x ஆய a ஆக வந்திருக்கிறார். அப்ப x ஆய aன்றது p dash x டைம் காரணி px டைம் காரணியாக இருந்தால் நாங்க எடுக்கக்கூடிய நேரடி முடிவு என்ன? நிறைய மாதிரி சொல்லுவாங்க. x ஆய aன்றது p dash x டைம் காரணி px டைம் காரணி இப்படி வந்திருந்தால் கட்டாயம் px இன் ஒரு மீளும் காரணியாக இவர் வந்திருக்கணுமா இல்லையா? அப்படி வந்தாதான் வகையிட்டமா எனக்கு பொது எடுக்க ஏழுமாக இருக்கு. பட் இங்க x ஆய a மட்டும் வந்திருந்தால், இங்க x ஆய a மட்டும் வந்திருந்தால் இவரை வகையிட்ட நேரம் இப்படி ஒரு ஃபார்மேட் வரும். x ஆய பொது எடுக்கக்கூடிய மாதிரி வருமா? x ஆய a மட்டும் இங்க வந்திருந்தால், வர்க்கம் இல்லாமல் இப்படி வந்திருந்தால் இவர் வகையிட்டா எப்படி வந்திருக்கு? x ஆய a தர பை dash x, இங்க x ஆய இருக்குது, இவரை வச்சுக்கொண்டு இவரை வகையிட்டா ஒன்றுதான் வந்திருக்கு, பை x மட்டும் தான் வந்திருக்கு. அப்ப p dash x காரணியாக அவர் வந்திருக்க மாட்டார். இப்ப x ஆய முதலாம் அடுக்கு கொண்டு வந்திருந்தார். ஆனா முதலாம் அடுக்கை தவிர உயர் அடுக்குகள் வந்திருந்தால் 2ஆம் அடுக்கு 3ஆம் அடுக்கு எது வந்திருந்தாலும் இவரை வச்சுட்டு இவரை வாகிட கூட பிரச்சனை இல்ல, x ஆய வருவார். இவரை வச்சு இவரை வாகிட நேரம் கட்டாயம் ஒரு x ஆய திரும்ப வந்திருக்குமா இல்லையா? ரைட்? அப்ப மீளும் காரணிகள் வார நேரம் அது px டைம் காரணியாக அமையும், p dash x டைம் காரணியாக அமையும். மறுதலையா சொல்றதா இருந்தா x ஆய a ஆனது நிறைய மாதிரி வசனங்கள் பயன்படுத்துவோம், கவனமா இருக்கேன். x ஆய a ஆனது px டைம் காரணி p dash x டைம் காரணியாக இருந்தால் px இன் ஒரு மீளும் காரணி x ஆய வர்க்கமாக வரும்போது நீங்க நேரடியாக எடுக்க வேண்டிய முடியும், நேரடியாக பயன்படுத்தலாம். சரி, இப்ப இப்படி வந்திருந்தா வசனத்தை முடிச்சிருவோமே. ஆகவே x ஆய a இன் வர்க்கமானது px இன் ஒரு காரணி. ரைட். 2ஆம் அடுக்கு வந்தால் முதலாம் வகையீடு வரைக்கும் சரியாக வரும். இப்ப px ஒரு காரணி x ஆய a இன் கணம்னு வச்சுக்கு, இப்ப என்ன நடக்கும்?
இப்ப எத்தனாம் வகையீடு வரைக்கும் வரும்? இப்ப எத்தனாம் வகையீடு வரைக்கும் வரும்? இவரை வகையிட்டால் ஒரு தடவை வகையிட்டால் பாருங்க பி டேஷ் எக்ஸ்ன்றது வகையிடக்குள்ள எக்ஸ் ஆய ஏ கணம் பை டேஷ் எக்ஸ் வரும். சக பை எக்ஸ் இன்டு 3x ஆயோட வர்க்கம் வரும். இப்ப இவங்க ரெண்டு பேர்ல யாரை பொது எடுக்கலாம்? எக்ஸ் ஆயோட வர்க்கத்தை முழுசா பொது எடுக்கலாம். எடுத்தா ஒரு hx வரும்னு வச்சுக்கோங்க. இப்ப பி டேஷ் எக்ஸின் ஒரு காரணி யாராக இருக்கிறார்? எக்ஸ் ஆயோட வர்க்கமாக இருக்கிறார். இவர் திரும்ப வகையிட்டால் பி டபுள் டேஷ் எக்ஸ் என்ன வந்திருக்கும்? இவர் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் அல்ல. திரும்ப வகையிடக்குள்ள எக்ஸ் ஆய ஏ இன்னொரு காரணியாக வருமா இல்லையா? விளைஞ்சோ? இப்ப மூன்றாம் படி வருமாக இருந்தால் மூன்றாம் படி ஒரு காரணியாக வருமா இருந்தால் ரெண்டு வகையீடுகளுக்கு காரணிகள் தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்கு. ரைட் எக்ஸ் பி டபுள் டேஷ் எக்ஸின் ஒரு காரணியாக எக்ஸ் ஆயே வரும். பி டேஷ் எக்ஸின் காரணியாக ஒரு எக்ஸ் ஆயே வரும். பி எக்ஸின் காரணியாகவும் ஒரு எக்ஸ் ஆயே வந்திருக்கு. இப்ப இப்படி சொல்லியிருந்தால் வசனத்து எக்ஸ் ஆயே ஆனது பி எக்ஸ் டைம் காரணி, பி டேஷ் எக்ஸ் டைம் காரணி, பி டபுள் டேஷ் எக்ஸ் டைம் காரணி. இப்படி சொல்லியிருந்தால் பி எக்ஸின் ஒரு காரணி யாரு? எக்ஸ் ஆயே கணமாக இருந்திருக்கு. ரெண்டாம் வகையீடு வரைக்கும் வந்தால் 3 அடுக்குகள் வரும். முதலாம் வகையீடு வரைக்கும் வந்தால் 2 அடுக்குகள் வரும். சரிதானே? ஆகவே எக்ஸாயின் வர்க்கம்ன்றது இவர் ஒரு காரணியாக அமைந்திருப்பார். தேவையான விஷயம் டக்கு நோட் பண்ணிக்கோ, கணக்கு செய்யும். எக்ஸா ஏ ஆனது பி டேஷ் எக்ஸின் ஒரு காரணி. இப்ப பி எக்ஸின் ஒரு மீளும் காரணியாக எனக்கு எக்ஸா ஏ எடுக்கலுமோ? எடுக்கலாம். ரெண்டும் நடக்கணும். இதுவும் இவருக்கும் காரணி இவருக்கும் காரணியாக இருந்தால் இவரோட வர்க்கம் ஒரு காரணியாக வருவார். இவருக்கு மட்டும் இது ஒரு காரணியாக இருந்தால் அது இவர மீளும் காரணியா இருக்கணும் கட்டாயம். ரெண்டுக்கும் நடக்கணும். பி எக்ஸ் டைம் காரணி பி டேஷ் எக்ஸ் டைம் காரணியா இருந்தால் மட்டும்தான் எக்ஸா ஏன் வர்க்கம்ன்றது பி எக்ஸ் ஒரு காரணியாக வரும். பி டேஷ் எக்ஸின் ஒரு காரணி எக்ஸா ஏன்னு சொல்லி இருந்தால் அதை வச்சு நீங்க முடிவெடுக்க கூட எக்ஸா ஏட வர்க்கம் பி எக்ஸின் காரணியாக வரும். ரெண்டு பேருக்கும் சேர்ந்து நடந்தாதான் அப்படி வரும். மெய்யெண்ணிற்கு fx சமன் x இன் 4ஆம் அடுக்கு சாரி fx சமன் x இன் 4ஆம் அடுக்கு sin x கணம் sin rx வர்க்கம் சக 4x சக 8 எனக் கொள்வோம். x ஆய 2 வர்க்கமானது fx ஒரு காரணியின உய்த்தறிக. அப்ப x ஆய 2 வர்க்கம் ஒரு காரணியா வரணும்னா என்ன நடக்கணும்? மேல இருந்து பார்த்துட்டு வரணும். தியரி நிறுவனம் கேட்கிறாங்க தானே? அப்ப இந்த தியரியை வச்சு கூட அவர் நிறுவ போறோம். எக்ஸ் ஆய 2 வர்க்கம் fx ஒரு காரணியாக வரணும்னால் என்ன நடக்கணும்? fx ஒரு காரணியாகவும் யார் இருக்கணும்? எக்ஸ் ஆய 2 வரணும். அதே நேரம் f dash x ஒரு காரணியாகவும் யார் வந்திருக்கணும்? எக்ஸ் ஆய 2 வந்திருக்கணும். ரெண்டும் நடக்குமாக இருந்தால் எக்ஸ் ஆய 2 வர்க்கம் ஒரு காரணி சொல்லணும். ரைட் எக்ஸ் ஆய ஏட வர்க்கம் இவர் ஒரு காரணியா வரணுமா இருந்தால் எக்ஸ் ஆய ஏன்றது px க்கும் காரணியா வரணும், p dash x க்கும் காரணியா வரணும். சரிதானே? அப்ப fx ஒரு காரணியாக எக்ஸ் ஆய 2 வர்க்கம் வரணுமா இருந்தால் fx காரணியாகவும் எக்ஸ் ஆய 2 வரணும், f dash x ஒரு காரணியாகவும் f x ஆய 2 வந்திருக்கணும். அப்ப இவர்ல நாங்க f dash x கண்டுபிடிச்சால் 4x கணம் சய 3x வர்க்கம் சய 12x சக 4 வரும். அப்ப fx ஒரு காரணி x ஆய 2 என்று காட்டுறதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? இந்த விஷயம் அடிப்படை விஷயம் தான். x 2 போட்டா 0 வரணும். அப்ப f of 2ம் 0 வரணும், f dash 2ம் 0 வரணும். ரைட் அப்ப f of 2 பெருமானம் 16 சய 8 சய 2 6 தர 4 4 தர 2 சக 8 வரும். அப்ப இங்க ஒரு 16 32 24 சய 32 0 வரும். ரைட் இதை வச்சுக்கொண்டு அவங்க f2 சமன் 0 கேட்கல, காரணி இல்லையானு கேட்கிறாங்க. இதுக்கு ஒரு வசனம் எழுதணும். ஆகவே x ஆய 2 ஆனது fx இன் ஒரு காரணி. 8 கேள்விக்கு விட இருக்கேன், அரைகுறைய விடக்கூடாது. அதே மாதிரி f dash 2 பெருமானம் f dash 2ன்றது
4 தர 8 3 தர 4 12 தர 2 சக 6 சாய 24 சாய 36 32 4 36 0. ஆகவே x சாய 2 ஆனது f dash x இனதும் ஒரு காரணி. இப்ப இதுக்கு பிறகு நீங்க கடைசி வசனம் கொடுத்து விட்டுறலாம் பாருங்க. f px டைம் காரணி p dash x டைம் காரணியா இருந்தால் fx காரணி x ஆய வர்க்கமாக வரும். இப்ப x ஆய 2 fx க்கும் காரணி f dash x க்கும் காரணி. ஆகவே fx இன் ஒரு காரணி fx இன் ஒரு காரணி x ஆய 2 இன் வர்க்கம் ஆகும். கேட்ட கேள்விக்கு அழகா விட கொடுத்தீங்களா சார்? குயித்தறிக முடிஞ்சு. அடுத்த பகுதி கடைசி பகுதி. f மைனஸ் 1 இன் பெருமானத்தை கண்டு fx ஐ முற்றாக காரணிகளாக வேறுபடுத்துக. இப்ப f ஆஃப் மைனஸ் 1 பெருமானம் கேட்கிறாங்க. இப்ப f ஆஃப் மைனஸ் 1ன்றது இந்த விஷயம் தானே, x க்கு பதிலாக மைனஸ் 1 போட்டு 1 சக 1 சய 6 சய 4 சக 8 பூஜ்ஜியம் வரும். பூஜ்ஜியம் வந்தா என்ன அர்த்தம்? fx ஒரு காரணி யார்? x ஆக உண்டாக வந்திருக்கு. x ஆக ஒரு காரணியாக வந்திருக்கு. அப்ப x ஆக ஒன்று காரணியாக இருந்தால் இப்போதைக்கு fx 4ஆம் படியா இருந்தால் மேக்ஸிமம் எத்தனை காரணிகள் வரலாம்? வரும் ஏகபரிமாண காரணிகள் மேக்ஸிமம் எத்தனை வரலாம்? 4 தான் வரலாம். சில நேரம் காரணிப்படுத்த இயலாத ஒரு இருபடி கோவையும் இன்னும் 2 ஏகபரிமாண காரணிகளும் வரலாம். இப்போதைக்கு உங்களுக்கு fx காரணிகளாக யார் யார் தெரியும்? x ஆய 2 இன் வர்க்கம் தெரியும். அடுத்தது x ஆக 1 தெரியும். அப்ப இவங்க 2 பேரும் காரணிகளா இருந்தா இவரும் இவரும் ஒரு காரணியாக இருந்தால் இவங்க பெருக்கினா எத்தனை படி வரும்? 3ஆம் படி வரும். அப்ப fx 4ஆம் படி வரணுமா இருந்தால் மற்றைய காரணி எத்தனையாம் படியில வந்திருக்கு? முதலாம் படியில வந்திருக்கு. இதுதானே? ஆகவே இதுல என்ன சொல்லலாம்? x ஆக 1 ஆனது fx இன் ஒரு காரணி. அப்ப fx இன் 3 காரணிகள் எனக்கு தெரியும். ஒன்று x ஆய 2 இன் வர்க்கம் ஒரு காரணியாக வரும். ஏற்கனவே நிரூபித்தோம். x ஆக 1 ஒரு காரணின்றது இப்ப நிறுவி முடிச்சிருக்கிறோம். அங்கால வாரவர் எத்தனையாம் படியில வருவார்? முதலாம் படியில வரணும். அந்த முதலாம் படியில x இன் குணகம் என்னவாக இருந்திருக்கு? கட்டாயம் 1 இருந்தாதான் f of x x இன் 4ஆம் படி வரும். x இன் 4ஆம் படி குணகம் 1ஆக வரணும். அப்ப இங்க x வர்க்கம் இங்க x இங்க போடுற x பெருக்கப்பட்டு தான் x இன் 4ஆம் படி குணகம் வரப்போகுது. இப்ப இங்க 1 வரணுமா இருந்தா கட்டாயம் இங்க x ன்னு வந்திருக்கு. ரைட், டக்குன்னு சொல்லலாம். நம்பர் எவ்வளவு வரும் நேரடியா சொல்லலாம். சொல்லுங்க பாப்போம் எவ்வளவு வரும்? 2 வருமா இல்லையா? என்ன வரும்? இங்க 8 வரணும். இங்க 8 வரணுமாக இருந்தா இந்த கடைசி நம்பர் யாரெல்லாம் பெருக்கி எடுத்திருக்கலாம்? 8ன்ற நம்பர் இங்க வார நம்பரும் இங்க வார நம்பரும் இங்க வார நம்பரும் பெருக்கப்பட்டு தான் 8ன்ற நம்பர் வந்திருக்கு. இங்க எவ்வளவு வரும்? சக 4 வரும். அந்த சக 4 இங்க ஒன்று பெருக்கப்பட்டு சக 4 வந்திருக்கு. இந்த சக 4 இங்க போடுற நம்பரை பெருக்கி தான் இந்த 8 வரணும். அவங்க யார் வந்திருக்கணும்? கட்டாயம் 2 வந்திருக்கணும். ஆனா நீங்க இப்படி செய்யுங்க. ஒரு p ஒரு பெருமானம் ஏதோ ஒன்று k ஒரு பெருமானம் எடுமே. k ஒரு பெருமானம் எடுத்துட்டு குணகங்களை சமப்படுத்தியோ இல்லாட்டி x க்கு பெருமானங்களை பிரதியிட்டோ எப்படியோ கண்டுபிடிக்கலாம். k கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? குணகங்களை சமப்படுத்தினா x இன் 0 இருக்க நான் சமப்படுத்தினா வரும். இங்கால பக்கம் 8 வரும். அங்கால பக்கம் 8 k வரும். 4 k வரும். k இன் பெருமானம் 2 வரும். ஆகவே fx யார் என்றால் x ஆய 2 இன் வர்க்கம் x சக 1 x சக 2 மாதிரி சின்ன விஷயம்தான், பெரிய டைம் எடுக்காது.
கேள்வியில பெருசா கதைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைண்ணா. சின்ன சின்ன விஷயங்கள் தான். மீதி தேற்றம், காரணி தேற்றம் எல்லாம் சின்ன கிளாஸ்ல இருந்தே பழகின விஷயங்கள் தான். இப்ப 12வது கேள்விக்கு வாங்க. வரிசை மாற்றம் சேர்மானம். இப்ப உங்களுக்கு பியூர் பேப்பர் எல்லாமே செய்யலாம் தெரியுமா? சிலபஸுக்கு உட்பட்டு வர எல்லா கேள்வியும் செய்யலாம். எக்ஸ்ட்ராலையும் 95 மார்க்ஸுக்கு செய்யலாம். சரி. 12 ஏ பார்ட் கேள்வி. 4 ஆண்களையும் 4 பெண்களையும் கொண்ட ஒரு குழுவை 4 ஆண்கள் 4 பெண்கள் ரைட் 8 ஆண்களையும் 6 பெண்களையும் கொண்ட ஒரு குழுவிலும் தேர்ந்தெடுக்க வேண்டியுள்ளது. அப்ப 8 ஆண்கள் காணப்படுறாங்க, 6 பெண்கள் காணப்படுறாங்க. இந்த செட்ல இருந்து நீங்க தெரிவு செய்ய வேண்டியது 4 ஆண்களும் 4 பெண்கள். ரைட் மொத்தமாக 8 ஆண்கள் ரைட் 8 ஆண்களும் 6 பெண்களும் கொண்ட குழுவில் இருந்து 4 ஆண்களும் 4 பெண்களும் தெரிவு செய்யப்பட வேண்டும். குழு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வெவ்வேறு விதங்களின் எண்ணிக்கை காண்க. குழு என்னென்ன விதங்கள்ல தெரிவு செய்யப்படலாம்? எத்தனை விதங்கள்ல தெரிவு செய்யப்படலாம்? எப்படி வரும்? 4 ஆண்கள் வரணும், 4 பெண்கள் வரணும். எப்படி வரும்? 4 ஆண்கள் 4 பெண்கள். எப்படி? 14 அப்படி வராது. கட்டாயம் 4 பெண்கள் 4 ஆண்கள் வரணும் வேணா. 8C4 அடுத்தது 6C4. இந்த 8 ஆண்கள் 4 பேர், 6 பெண்கள் 4 பேர். முதலாவது 8C4 8 பேர்ல 4 பேர். மிச்சமுள்ள 6 பேர்ல 4 பேர். சரிதானே? அப்ப 8C4ன்றது 8 தர 7 தர 6 தர 5ன் கீழ் 4 தர 3 தர 2 தர 6C2ன்றது எவ்வளவு வரும்? டக்குன்னு சொல்ல நான் சொல்றேன். 6C4ன்றதும் 6C2ன்றதும் ஒன்றுதான். 6C2ன்றது டக்குன்னு பார்க்கணும் சொன்னேன். 6C2ன்ற நேரம் 6ம் அதுக்கு முன்னுக்குற நம்பரையும் பெருக்கி 2ஆல பிரிக்கணும். அப்போ 30ன் கீழ் 2 15ன்னு வரும். 7C2 எவ்வளவு வரும்? 7C2 பார்க்கலாம். 7C2 இங்க 2 வார எல்லா சந்தர்ப்பத்திலையும் இதையும் இதுக்கு முன்னுக்குள்ள நம்பரையும் பெருக்கி 2ஆல பிரிக்க போறோம். 42 கீழ் 21 42 கீழ் 2 21 வரும். 10C2 45 வரும். 10C8 10C8 அது 45 தான். 10C8ன்றதும் 10C2 ஒரே பெருமானம். சொல்லுங்க 15C2 எவ்வளவு வந்திருக்கும்? சரி பெரிய நம்பர் வரும். 11C2 எவ்வளவு வரும்? 55 வரும். 11C9 எவ்வளவு வரும்? அதுவும் 55 தான் வரும். NC6ன்றதும் NCN-6 ஒரே பெருமானம். 5C3ன்றதும் 5C2ன்றதும் ஒரே பெருமானம். 11C2ன்றதும் 11C3ன்றதும் 11C யாரும் சமனா இருந்திருப்பார்? 11C3க்கு சமனான இன்னொரு பெருமானம் 8 11C8 ஆக இருந்திருக்கு. 17C4க்கு சமனான இன்னொரு பெருமானம் 17C13 ஆக இருந்திருக்கு. இதெல்லாம் டக்கு டக்குன்னு கொஞ்சம் பிரதியிட தெரிஞ்சால் நல்லா. டைம் இல்ல. இங்க ஒரு 15 போடுங்க. 4 2 8 கேன்சல். இங்க ஒரு 2 மிச்சம். 7 5 35 105 1050 வழிகள் காணப்படும். சரிதானே? சின்ன விஷயம் தான். முதலாவது பகுதி கஷ்டம் இல்லை. இரண்டாவது அத்தகைய ஒரு குழு தெரிந்தெடுக்கப்படுகிறது என கொள்வோம். இரு பெண்கள் அடுத்தடுத்து அமர முடியாது எனில் இந்த 1050 வழிகள்ல இரு பெண்கள் அடுத்தடுத்து அமர முடியாதெனின் அக்குழுவின் அங்கத்தவர்கள் ஒரு நிறையில் அமரத்தக்க வெவ்வேறு விதங்களின் எண்ணிக்கை காண்க. என்ன செய்யலாம்? இதே மாதிரி கணக்கு கொஞ்சம் வித்தியாசமா படிச்சோம் அவ்வளவுதான். இதே கணக்கு செஞ்சிருக்கிறேன். பாருங்க அத்தகைய ஒரு குழு தெரிந்தெடுக்கப்படுகிறது கொள்வோம். அப்ப இந்த 1050 வழிகள் ஏதோ ஒரு குழு. இந்த குழுக்கள் இப்ப யார் யார் இருப்பாங்க? அந்த குழுல யார் யார் இருப்பாங்க? யார் இருப்பாங்க அந்த குழுல? 4 பெண்களும் 4 ஆண்களும் இருப்பாங்க. அந்த 4 பெண்களையும் 4 ஆண்களையும் ஒரு நிர்ணயில் வரிசைப்படுத்தக்கூடிய வழிகளின் எண்ணிக்கை. ஒரு கியூல நிப்பாட்டக்கூடிய வழிகளின் எண்ணிக்கை. அதான் மறைமுகமான கேள்வி. எவ்வளவு வரும்? எப்படி யோசிக்கலாம்? 4 பெண்கள் 4 ஆண்கள் இருக்கிறாங்க. ஒரு நிபந்தனை சொல்லப்பட்டிருச்சுன்னா இரு பெண்கள் அடுத்தடுத்து அமர முடியாதெனில் இரு பெண்கள் அடுத்தடுத்து அமர முடியாதெனில் என்ன செய்யலாம்? எப்படி?
பெண்களை நிப்பாட்டி யோசிக்க கூடாது. பெண்கள் தான் கிட்ட கிட்ட வரக்கூடாது. அப்ப யாரை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும்? ஆண்கள் 4 பேரையும் பக்கத்து பக்கத்துல நிப்பாட்டி வைக்கலாம். பக்கத்து பக்கத்துலன்றதை விட இப்படி நிப்பாட்டி வைக்கலாம். ஆண்கள் 4 பேரையும் இப்படி ஃபில் பண்ணி வச்சா சரி, கவனமா யோசிங்க. இப்ப பெண்களை போடக்கூடிய இடங்கள் எத்தனை காணப்படுது? இடைவெளி எத்தனை காணப்படுது? 3 கூட இருக்குது. 5 இருக்கு பாருங்க. இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம், அங்க வைக்கலாம். மொத்தமாக எனக்கு பெண்களை நிரப்பக்கூடிய இடங்கள் 5 காணப்படுது. இந்த 5 இடைவெளிகள்ல எத்தனையை தெரிவு செய்யணும்? 4 தெரிவு செஞ்சு அந்த 4 இடத்துல நான் பெண்களை வைக்கிற நேரம் பெண்கள் எப்பயுமே கிட்ட கிட்ட வராம இருப்பாங்களா இல்லையா? ரைட். மொத்த வரிசை மாற்றங்களோட எண்ணிக்கை என்றால் இந்த ஆண்களுக்குள்ள வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் எவ்வளவு? ஆண்களுக்குள்ள வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் 4 ஃபேக்டோரியல். 4 பேர் தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த 4 பேரை மாத்தி மாத்தி வைக்கக்கூடிய வழிகள் 4 ஃபேக்டோரியல். இவங்களுக்குள்ள வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் 5 சி வராது. சி போட்டும் செய்யலாம். சி போட்டா எப்படி சமன்பாடு வரும்? 5 சி 4ன்றது மட்டும் இல்ல. 4 ஃபேக்டோரியல் வரும். என்ன பாருங்க, இந்த 5 இடைவெளிகள்ல 4 இடைவெளிகளை தெரிவு செஞ்சு அப்ப 5 சி 4 வரும். அந்த 4 பேரை மாத்தி மாத்தி போடக்கூடிய வழிகள் 4 ஃபேக்டோரியல் வரும். இல்லாட்டி டைரக்ட் சமன்பாடு எப்படி வரும்? நேரடி சமன்பாடு. தெரிவும் செஞ்சு வரிசை மாற்றம் செய்யக்கூடிய சமன்பாடு எப்படி வரும்? 5 பி 4 வரும். அப்படிதானே? 5 பி 4 வாரது 5 இடைவெளிகள்ல 4 தெரிவு செஞ்சு வரிசை மாற்றம் செஞ்சே வரும். ரைட். தெரிவு செஞ்சுட்டு வரிசை மாற்றம் செய்வோம். மேலும் ஒரேடியா வரிசை மாற்றம் செய்வதாக இருந்தால் 5 பி 4 என்ற சமன்பாட்டுக்கு போவோம். ரைட். இப்ப 4 ஃபேக்டோரியல் தர 5 ஃபேக்டோரியலின் கீழ் ஒரு ஃபேக்டோரியல். பாருங்க. சுருக்கணும். 5 ஃபேக்டோரியல் தர 4 ஃபேக்டோரியல் 5 தர 4 தர 3 தர 2 4 தர 3 தர 2 இவர 24 24 வர்க்கம் தர 24 தர 24 ரூட் 2 வழி எடுக்குமே 12 தர 24 288 2880 வழிகள் காணும். தெரிவு செஞ்சு வரிசை மாற்றம் போடுறாங்க. சமன்பாடு எப்படி வந்திருக்கு? 4 ஃபேக்டோரியல் மாற்றம் இல்ல. ஆண்களுக்குள்ள வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் 4 ஃபேக்டோரியல். இப்ப இந்த 5 இடைவெளிகள்ல நீங்க 4 தெரிவு செஞ்சுட்டு வரிசை மாற்றம் செய்யற வழிகள் தான் எப்படி வரும்? முதல்ல இந்த 5 இடைவெளிகள்ல எங்கெல்லாம் பெண்களை போட போறோம்னு 4 இடைவெளிகளை தெரிவு செய்யணும். தெரிவு செய்யக்கூடிய வழிகள் எவ்வளவு வரும்? 5 சி 4 வரும். ரைட். தர தெரிவு செஞ்சாச்சு. தெரிவு செஞ்ச போறோம் அவங்களுக்குள்ள வரக்கூடிய வரிசை மாற்றங்கள் 4 ஃபேக்டோரியல் வரும். இது ரெண்டு ஒரே சமன்பாடு தான். சரி. இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். 5 பி 4 நீ 5 சி 4 4 ஃபேக்டோரியல் பெருக்கினால் 5 பி 4 வரும். இதையும் செஞ்சுக்கலாம். இதை விட கஷ்டமான நிறைய செஞ்சேன். பாஸ்ட் பேப்பர்லயே செஞ்சேன். இதெல்லாம் சின்ன சின்ன கணக்கு, பெரிய டைமும் எடுக்காது. இப்ப இந்த நீங்க செய்யற நேரம் முழுசா உட்கார்ந்து 12 நிமிஷம் முடிகிற வரைக்கும் செய்வீங்களா? இதுக்கெல்லாம் அவ்வளவு டைம் எடுக்க கூடாது. இதெல்லாம் 5 6 நிமிஷத்துல செய்ய வேண்டிய கேள்வி. கேள்வி பாருங்க, சுருக்களுக்கு மட்டும் டைம் எடுக்கும். அதுவும் சொல்லியிருக்கிறேன். இந்த சமன்பாட்டை போட்டு வைங்க. இங்கேயும் சமன்பாடை போட்டு வைங்க. கடைசியா வந்து பெருமானம் பிரதியிடுங்க. சரியோ? சில நேரம் இதுக்கே மார்க்ஸ் தந்தாலும் தந்துருவான். அதனால சுருக்களுக்கு பெரிய டைம் போகுமா இருந்தால் சுருக்களை விட்டு நீங்க பேப்பரை ஃபுல்லா செஞ்சு முடிச்சுட்டு வந்து சுருக்கி பாருங்க எவ்வளவு விட வருது. சமன்பாடு ஆக முக்கியம். இதுக்கெல்லாம் பெரிய அளவு டைம் கொடுக்கறது அநியாயம். வசனம் எழுதணும் கட்டாயம். வசனம் எழுதி நீங்க கணக்கு செஞ்சு கொடுக்கணும். பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன்.
எல்லா நேர்நிறை எண்ணிற்கும் சிக்மா யூஆர் சமன் என தரப்பட்டுள்ளது. சிக்மா தரப்பட்டிருக்கு. வளமையா யூஆர் தருவாங்க. இப்ப சிக்மா யூஆர் தரப்பட்டிருக்கு. ஆர் சமன் ஒன்றிலிருந்து n வரை. n/4 n+1 n+2 n+3. சாரி, கவனமா யோசிங்க. எல்லா நேர்நிறை எண்ணிற்கும் un சமன் n into n+1 n+2 என காட்டுது. சிக்மா யூஆர்ன்றது தெரியும் எவ்வளவு வரும்ன்றது. யூஎன்ன்றது எண்ணாவது உறுப்பை குறிக்கும். எண்ணாவது உறுப்பை கண்டுபிடிக்க நாங்க என்ன செய்யலாம்? n-1, அதாவது n உறுப்புகளோட கூட்டுத்தொகையிலிருந்து n-1 உறுப்புகளோட கூட்டுத்தொகை கழிச்சு விட்டால் பேலன்ஸ் ஆகுது யாரு? எண்ணாம் உறுப்பாக இருந்திருக்கு. சிக்மா யூஆர் விரிவு எப்படி வந்திருக்கு போகுது? சிக்மா யூஆர் சொல்லப்படுறது ஒன்றிலிருந்து n வரைக்குமான கூட்டுத்தொகை என்றால் u1 u2 u3 இப்படியே போய் un வரைக்கும் வந்திருக்கு. அப்ப இல்ல இதைத்தான் கண்டுபிடிக்க போறோமா இருந்தால் பொது உறுப்பை தான் கண்டுபிடிக்க போறோமா இருந்தால் n-1 வரைக்குமான கூட்டுத்தொகை r சமன் ஒன்றிலிருந்து n-1 வரைக்குமான கூட்டுத்தொகை u1 u2 u3 இப்படியே வந்து un-1ல முடிவடைஞ்சிருக்கு. இப்ப இவர்ல இருந்து இவர் நான் கழிச்சு விட்டால் எனக்கு un மிஞ்சும். அப்ப n உறுப்புகளோட கூட்டுத்தொகை இவராக இருந்தால் n-1 உறுப்புகளோட கூட்டுத்தொகை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம்? பொதுவான சமன்பாடு இவர். எண்ணுக்கு நீங்க விருப்பமான நம்பர் எதையும் போடலாம். ஒரு உறுப்பின் கூட்டுத்தொகை கேட்டிருந்தா என்ன செய்யலாம்? ஒரே ஒரு உறுப்பின் கூட்டுத்தொகை. முதலாம் உறுப்பு என்னன்னு கேட்டா என்ன செய்யலாம்? என்ன பல ஒன்றை போடலாம். ஏன்னா u1 தான் முதலாம் உறுப்பு. அப்ப ஒரு உறுப்பின் கூட்டுத்தொகை தான் முதலாம் உறுப்பாக வரப்போகுது. அப்ப என்ன கொண்டு போட்டால் முதலாம் உறுப்பு வந்து வைக்கும். ரெண்டு உறுப்புகளோட கூட்டுத்தொகை கேட்டா எண்ணுக்கு 2 போடலாம். எண்ணுக்கு 2 போட்டால் u2 வருமா? u1 plus u2 வருமா? u1 plus u2 தான் வரும். ரெண்டு உறுப்பு கூட்டுத்தொகை தான் வரும். சிக்மா. ரைட்? u2 வரணுமா இருந்தா அதுக்கு வேற முறை தான் யோசிக்கணும். இங்க நீங்க எண்ணுக்கு 2 போட்டால் வாரம் ரெண்டு உறுப்போட கூட்டுத்தொகை u1 plus u2 r சமன் ஒன்றிலிருந்து 2 வரை. ரைட்? அப்ப n உறுப்போட கூட்டுத்தொகைக்கான சமன்பாடு இவராக இருந்தால் n-1 ஏதோ ஒரு நம்பர் தானே. அப்ப n-1 உறுப்போட கூட்டுத்தொகை கண்டுபிடிக்க நாங்க என்ன செய்யலாம்? எண்ணுக்கு பதிலா n-1 போடலாம். அப்ப இந்த சமன்பாடு நான் எண்ணுக்கு பதிலா n-1 போட்டால் ஒரு u எண்ணுக்கான சமன்பாடு இப்படி வருமோ? சிக்மா ur r சமன் ஒன்றிலிருந்து n வரை. அதுல இருந்து கழிக்க போறீங்க இவர் n-1 வரைக்குமான உறுப்புகள். ur வருமோ இப்படி வரும். n வரைக்குமான கூட்டுத்தொகை n/4 n+1 n+2 n+3. n-1 வரைக்குமான கூட்டுத்தொகைன்னு சொல்லப்படுறது n-1 இன் கீழ் 4 n n+1 n+2 ஆகும். பொது எடுங்க எல்லாத்தையும். யாரெல்லாம் பொது எடுக்கலாம்? n+1 n+2 இன் கீழ் 4 வெளியே எடுக்கலாம். ரைட். எடுத்தா பாருங்க n வர்க்கம் சக 3n மிச்சம். சய யார் யார் வெளியே எடுத்துட்டோம்? இது ரெண்டையும் வெளியே எடுத்துட்டோம். -n வர்க்கம் பிளஸ் n மிச்சம். ஆகவே n வர்க்கம் ரெண்டும் கேன்சல். இங்க ஒரு 4n வரும். 4nக்கு 4 வெட்டுப்பட்டு போனால் n n+1 n+2 வரும். இதான் u. அப்ப இந்த தொடரின் பொது உறுப்பு urன்றது யாரு? urன்றது யாரு? அதான் r into r plus 1 into r plus 2 இருக்கு. அப்படிதானே? கோவை கண்டால் இவருக்கு நீங்க VR எடுக்கிறதுக்கு ஒரு முறை படிச்சோம். ஞாபகம் இருக்குது? VR எடுக்கிறதுக்கு ஒரு முறை 2-3 முறையில படிச்சிருப்போம். விசேட முறையில படிச்சிருப்போம். தருவாங்க, அவங்களே படிப்படியா சொல்லுவாங்க. இல்ல தரலாட்டி எப்படி எடுத்திருக்கலாம்? இது மட்டும் தான் தந்திருக்கு. இப்ப இதுல இருந்து நீங்க சிக்மா யூஆர் கண்டுபிடிக்க போறீங்க. என்ன செய்யலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்க ஆரம்பிச்சு யூஆர் கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்படி வந்திருக்கிறோம். இப்ப சொல்றாங்க என்னன்னா யூஆர் சமன் r into r plus 1 into r plus 2 என்க. இதுல இருந்து சிக்மா யூஆர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்னென்ன முறைகளை கண்டுபிடிக்கலாம்? நிறைய வழிகள் பார்த்து விஆர் மைனஸ் அதாவது வித்தியாச முறை மூலம் கண்டுபிடிக்கலாம். இல்ல அடிப்படை முறை இவர் ஃபுல்லா பிராக்கெட் நீக்கினால் எத்தனை படி கோவை வரும்? 3ஆம் படி கோவை வரும். அப்ப இவருக்கு நீங்க சிக்மா எடுத்தால் அந்த 3ஆம் படி கோவை விரிவுக்கு தனித்தனியா சிக்மா எடுக்கிறது சமம் இருக்குமல்ல. இவர் பிராக்கெட் நீக்குவார் கோவை. ரைட்? அப்ப r கணம் வரும், r வர்க்கம் வரும், r வரும். r கணத்துல சிக்மா எவ்வளவு? சிக்மா r கணம் எவ்வளவு?
ஆர் சமன் ஒன்றிலிருந்து n வரை எவ்வளவு வரும்? அது தெரிஞ்சிருக்கு, கட்டாயம் தெரிஞ்சிருக்கேன். ஆர் கணம் சரி, ஆர் எவ்வளவு? சிக்மா ஆர்ன்றது மறக்க கூட படிக்கக்கூட சொன்ன வரும் இயற்கை எண்களின் கூட்டுத்தொகை n into n plus 1 into 2 வரும் சிக்மா ஆர்ன்றது. அது மாதிரி சிக்மா ஆர் வர்க்கம்ன்றது n by 6 n plus 1 2n plus 1 வரும். அதே மாதிரி சிக்மா ஆர் கணம்ன்றது இது மூணு தெரிஞ்சா போதும், வேற ஒன்றும் பெருசா தேவையில்லை. ஆர் கணம் இதுல அப்படியே வர்க்கமாக வரும். ரைட், இது தெரியுமா இருந்தா ஒரு வர்க்கம் தான் இங்க வரப்போறது. ரைட், அப்ப இப்படி வரும் n into n plus 1 into 2 முழுவதின் வர்க்கமாக வரும். இந்த மூன்று பேரும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், நேரடியாக பயன்படுத்த வரும், தரமாட்டான். அப்ப இவருடைய விரிவெழுதி இந்த பெருமானங்கள் மூன்றையும் இங்க பிரதிட்டு சுருக்கி உங்களுக்கு இந்த ஆன்சர் எடுக்கலாம். சரிதானே? ஒரு முறை எடுக்க மாட்டாங்க. சரி, வேற என்ன முறை செய்யலாம்? வித்தியாச முறை மூலம் கண்டுபிடிக்கலாம். இப்ப வித்தியாச முறை மூலம் கண்டுபிடிக்கிறதா உங்களுக்கு ஒரு விஆர் தேவைப்படும். நான் இப்ப சொல்ல போற விஷயம் எல்லாமே உங்களுக்கு பேப்பர்ல தருவாங்க. யூஆர் இப்படி இருந்தால் விஆர் இப்படி எடுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தரலாட்டி ஆபத்துக்கு விஆர் எப்படி தெரிவு செய்ய? யூஆர் இப்படி இருந்தால் விஆர் எப்படி வந்திருக்கு? யூஆர் எத்தனையாம் படி? யூஆர் மூன்றாம் படி. இப்ப யூஆர் மூன்றாம் படியாக இருந்தால் விஆர் மறக்க எப்படி வரும்? ஒரு படி கூடுதலாக தெரிவு செய்யணும். 4ஆம் படியில தெரிவு செய்யணும். ஏஆர் 4 விஆர் கணம் சிஆர் வர்க்கம் டிஆர் சக ஈன்ற மாதிரி அப்படி தெரிவு செஞ்சு இ வராது, இ வர வேண்டிய அவசியம் இல்லை, கேன்சல் ஆகி தான் போயிடும். அப்ப யூஆர் மூன்றாம் படியாக இருந்தால் விஆர்ன்றது 4ஆம் படியில தெரிவு செய்யணும். ஏ பி சி டின்ற மாதிரியில பயன்படுத்தும். அடுத்து விஆர் மைனஸ் 1 ஆகுமாறு யூஆர் சமன் விஆர் மைனஸ் 1 ஆகுமாறு இதுளுக்கு வரக்கூடிய ஏபிசி என்ற மாறிலியில தெரிவு செய்யணும். இது 4ஆம் படியாக இருந்தது. 3ஆம் படியாக 4ஆம் படி. இவர் 2ஆம் படியாக இவர் 3ஆம் படி. ஒரு படி கூடுதலாக தெரிவு செஞ்சிருக்கும். இல்லாட்டி வேற முறை, வித்தியாச முறையில ஒரு விசேட முறை வச்சிருக்கும். வேற எப்படி வேற தெரிவு செய்யலாம்? யூஆர்ன்றது அடுத்தடுத்த உறுப்புகள் அடுத்தடுத்த பெருக்கங்கள் என்ன தொடராக போய் கொண்டிருக்கிறது? ஒரு கூட்டல் தொடராக போய் கொண்டிருக்கிறது. இவர் அடுத்த உறுப்பு என்னவாக இருந்திருப்பார்? ஆர் பிளஸ் 3 ஆக இருந்திருப்பார். ஆர் பிளஸ் 1 ஆர் பிளஸ் 2 ஆர் பிளஸ் 3 ஆக வந்திருக்கு. இப்ப நீங்க தெரிவு செய்யற விஆர் எப்படி வரணும்? ஆர் ஆர் பிளஸ் 1 ஆர் பிளஸ் 2 ஆர் பிளஸ் 3ன்ற மாதிரி தெரிவு செய்யணும். இப்ப விஆர் மைனஸ் 1 எப்படி வந்திருக்கு? இது ஒரு முறை, இது இரண்டாவது முறை, விசேட முறை. இப்ப ஆர் மைனஸ் 1 எப்படி வந்திருக்கு? ஆர் மைனஸ் 1 ஆர் ஆர் பிளஸ் 1 ஆர் பிளஸ் 2ன்ற மாதிரி வந்திருக்கு. இப்ப விஆர் மைனஸ் 1 கோவை எப்படி வரும்? இதுல இருந்து ஒரு கழிச்சா யார பொது எடுக்கலாம்? ஆர் இன்டு ஆர் பிளஸ் 1 இன்டு ஆர் பிளஸ் 2 பொது எடுக்கலாம். எந்த ஆர் வரும் பாருங்க? ஆர் பிளஸ் 3 மைனஸ் ஆர் பிளஸ் 1 வரும். அப்ப
ஆறும் ஆறும் கேன்சல் ஆகி போனால் இதான கூட யூஆர் 4 யூஆர் வருமா இல்லையா? அடுத்த முறை 4 யூஆர் வந்தால் இப்ப 6 கொண்ட போட்டா v1 மைனஸ் v0 சமன் 4 u1 v2 மைனஸ் v1 சமன் 4 u2 சிக்மா 4 யூஆர் கண்டுபிடிக்கலாமா இல்லையா? சிக்மா 4 யூஆர் பெருமானம் இங்க எல்லாம் கேன்சல் ஆகி போயிட்டு v1 மைனஸ் vn மைனஸ் ஒன்ற மாதிரி கோவையில வரும். சரிதானே? கடைசியா சிக்மா யூஆர் கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டாவது முறை. நீங்க கோவைகள் சரியாட்டியும் பரவாயில்ல, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு தேவைப்படுற மாதிரி. இப்ப யூஆர்ன்றது மூன்றாம் படியா இருந்த இவரை விட ஒரு படி கூடுதலாக விஆர் தெரிவு செஞ்சு இங்க நீங்க தெரிவு செய்யற விஆர் இப்ப இருந்தது. விஆர்ன்றது ஏஆரின் 4ஆம் அடுக்கு பிஆர் கணம் சிஆர் வர்க்கம் சக டிஆர் மாதிரி வரும். மாறலி போட வேண்டிய அவசியம் இல்லை, கழிச்சு விட்டா கேன்சல் ஆயிடும். இப்படி தெரிவு செஞ்சு இதுல இருந்து ஏபிசிடின்ற 4 மாறிலையும் கண்டுபிடிக்க இந்த சமன்பாட்டுக்கு அமைவாகும். கண்டுபிடிச்சு உங்களுக்கு கூடுதொகை கண்டுபிடிக்கலாம் ஒரு முறை. இல்லாட்டி இந்த மாதிரி கோவைகள் வார நேரம் அடுத்த உறுப்பு என்னவாக இருக்கு? இங்க ஆர் ஆர் பிளஸ் 2 ஆர் பிளஸ் 4 வந்திருந்தா அங்க என்ன சேர்த்திருப்போம்? ஆர் பிளஸ் 6 சேர்த்திருப்போம். ரெண்டா கூடி கொண்டு போகுது. அப்படி அடுத்து வரக்கூடிய உறுப்பை பார்த்து விஆர் தெரிவு செய்யலாம் ரெண்டாவது முறை. தேர்வு படிக்கூட பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். மறக்கக்கூடாது. தேவன டக்குனு எழுதிக்கும். யூஎன் வரைக்கும் பிரச்சனை இல்லை. விஆர் சமன் ஒன்றின் கீழ் யூஆர் என கொள்வோம். விஆர் சமன் ஒன்றின் கீழ் யூஆர் என கொள்வோம். யூஎன்ன்றது இப்படி இருந்தால் இப்போ விஆர் வேற யாரையா சொல்றாங்க. நாங்க எடுத்த இந்த விஆர் இல்லை, அது வேற யாரும். விஆர் தேவையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஆர் சொல்லப்படுறது இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க எடுத்துக்கொள்ளணும். ஒரு சார்பு தானே. இவர் தெரியுமா இருந்தா திரும்ப இந்த விஆர் எனக்கு தேவைப்படாது. இப்ப விஆர்னா வேற யாரையோ சொல்றான். யூ என்னன்றது இவராக இருந்தால் யூ ஆர்ன்றது ஆர் இன்டூ ஆர் பிளஸ் 1 இன்டூ ஆர் பிளஸ் 2 ஆக வரும். யூஆர் தெரியும். இப்ப விஆர்னு சொல்றாங்க ஒன்றின் கீழ் யூஆர். சாரி, ஒன்றின் கீழ் யூஆர்ன்றது ஒன்றின் கீழ் ஆர் இன்டூ ஆர் பிளஸ் 1 இன்டூ ஆர் பிளஸ். சரி, இப்ப இவரை நீங்க உடைக்கிறதா இருந்தா எப்படி உடைச்சிருக்கேன்? இதான் கூட விஆர். சிக்மா விஆர் கண்டுபிடிக்க போறீங்க. சிக்மா விஆர் கண்டுபிடிக்க நீங்க என்னென்ன முறைகளை கையாளலாம்? என்ன செய்யலாம்? நேரம் பகுதி பின்னமாக்கி இருக்கலாம். ரைட், பகுதி பின்னமாக்கி எல்லாம் கூட்டு நேரம் கேன்சல் ஆகி போற மாதிரி வரும். பகுதி பின்னமாக்குற நேரம் ஒரு விசேட வகையில பகுதி பின்னமாக்கி இருப்போம். நீங்க தெரிவு செய்யற WR வச்சுக்கோமே, WR மைனஸ் WR மைனஸ் 1 வாரத்துக்கு நீங்க எப்படி தெரிவு செஞ்சிருக்கலாம்? பகுதி பின்னமாக்குற நேரம் ஸ்பெஷலா ஒரு முறையில பகுதி பின்னமாக்கி இருப்போம். A இன் கீழ் R இன்டூ R பிளஸ் 1, அங்கால B இன் கீழ்
ஆர் பிளஸ் ஒன் இன்டூ ஆர் பிளஸ் டூ. அப்ப இவர் விஆர் இருந்தால் அங்க உள்ளது யார்? வி ஆர் பிளஸ் ஒன் ஆகுது. அப்படியா? இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்த்து பாருங்க. ஆர் ஆர் பிளஸ் ஒன். இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்க்கிறேன். ஆர் பிளஸ் ஒன் ஆர் பிளஸ் டூ. இப்ப இவர் அவங்களோட டபிள்யூ ஆர் ஆக இருந்தால் அங்கால செட் யாரா இருந்திருப்பார்? டபிள்யூ ஆர் பிளஸ் ஒன் ஆக வந்துடும். விசேட முறை மூலம் பகுதி பின்னமாக்கு. தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். சரி, எனக்கு கொள்வோம். அவங்களும் அப்படிதான் வந்திருக்காங்க. விஆர் சமன் ஏ இன் கீழ் ஆர் ஆர் பிளஸ் ஒன், பி இன் கீழ் ஆர் பிளஸ் ஒன் ஆர் பிளஸ் டூ ஆக இருக்கிறதா ஏபி மெய்மொழியிலே காணும். இப்ப விஆர் சமன் அதாவது ஒன்றின் கீழ் ஆர் இன்டு ஆர் பிளஸ் ஒன் ஆர் பிளஸ் டூ சமன் ஏ இன் கீழ் ஆர் இன்டு ஆர் பிளஸ் ஒன் சக பி இன் கீழ் ஆர் பிளஸ் ஒன் ஆர் பிளஸ் டூ ஆகுமாறு ஏபின்ற மாறிலிகளை கண்டுபிடிக்கட்டும். அப்ப இந்த மாதிரி ஏபின்ற மாறிலியை கண்டுபிடிக்க இதான் அந்த விசேட முறை பகுதி பின்னமாக்கு. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒன்றா எடுக்கிறோம், அவ்வளவுதான். இப்போ நீங்க குறுக்கு பெருக்கி எடுத்தா பாருங்க, ஏ இன்டு ஆர் பிளஸ் டூ வரும், சக பி இன்டு ஆர் வரும். இப்போ ஆரின் குணாங்களை சமப்படுத்தினால் இங்க அளவக்கம் பூஜ்ஜியம், அங்க அளவக்கம் ஏ பிளஸ். ஆரின் பூஜ்ஜியத்தை சமப்படுத்தினால் ஒன்று சமன் ரெண்டு ஏண்டு வரும். அப்ப ஏயின் பெருமானம் ஒன்றின் கீழ் ரெண்டு, பியின் பெருமானம் மறை ஒன்றின் கீழ் ரெண்டு. எழுதி காட்டணும் கட்டாயம். கஷ்டம் இல்ல, படிப்படியா இப்படி இப்படி செய்யுங்கன்ற மாதிரி அவங்களே கொண்டு போவாங்க. எல்லா கேள்வியும் அப்படித்தான் இருக்கு, கஷ்டமா வர்றதே இல்லை. இதிலிருந்து அல்லது வேறு விதமாக விஆர் சமன் சிக்மா விஆர் சமன் இதென காட்டுது. சிக்மா விஆர் கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் வாருங்கோ, இப்ப அவங்க பேரும் வைக்கல, நாங்க பேர் வச்சுக்கோம். ஆகவே விஆர் சமன் உங்களுக்கு இப்படி எழுதலாமோ, ஒன்றின் கீழ் ரெண்டு ஆர் இன்டு ஆர் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன்றின் கீழ் ரெண்டு ஆர் பிளஸ் ஒன் இன்டு ஆர் பிளஸ். இப்ப ஒன்றின் கீழ் ரெண்டு ஆர் இன்டு ஆர் பிளஸ் ஒன்ன்றது உங்களுக்கு டபிள்யூ ஆர் ஆக இருந்தால் இவர் யார்? டபிள்யூ ஆர் பிளஸ் ஒன் இல்லையா? ஆர் இருக்கிறது ஆர் பிளஸ் ஒன் போட்டா இங்க ஒரு செட் வந்து நிற்கும். அப்ப இவரை நீங்க டபிள்யூ ஆர் எடுத்தால் இங்க ஒரு டபிள்யூ ஆர் பிளஸ் ஒன் ஆக இருந்திருக்கும். ஆகவே உங்களுக்கு இப்படி எழுதலாமோ, விஆர் சமன் WR மைனஸ் WR பிளஸ் ஒன். சரி, ஆர் சமன் ஒன்றாகினால் V1 சமன் இதுக்கு ஒரு வளமையான வேலை தான். W1 மைனஸ் W2 ஆர் பெருமானம் ரெண்டாகினால் V2 சமன் W2 மைனஸ் W1 W3. ஆர் சமன் மூன்றாகினால் V3 சமன் W3 மைனஸ் W4. மூன்று செட் எழுதுங்க, எழுதிட்டு கடைசியாவாம் Vn சமன் Wn மைனஸ் Wn பிளஸ். இப்ப இவங்க எல்லாரும் கூட்டினா பாருங்க, சிக்மா விஆர் வரும், ஆர் சமன் ஒன்றிலிருந்து என் வரை கேன்சல் ஆகி போறது, இங்க அளவுக்கு கேன்சல் ஆகி கடைசியா மிஞ்ச போறது W1 மைனஸ் Wn பிளஸ் ஒன் ஆக இருக்கு. W1 பெருமானம் ஆறுக்கு பதிலா உண்ட போட்டால் ஒன்றின் கீழ் ரெண்டு தர ஒன்று தர ரெண்டுன்னு வரும். சாய் Wn பிளஸ் ஒன்றது இவர் தானே, ஆறு பதிலா என்ன போட்டு வரும். இவர் ஆர் பிளஸ் ஒன்னா இருந்தால் n பிளஸ் ஒன்றது இங்க ஆறுக்கு பதிலா n வரதாக இருந்தது. ரெண்டு n பிளஸ் ஒன் n பிளஸ் டூ. இந்த விஷயம் தான் எனக்கு காட்டுக முடிவில் தொடர் ஒருங்கும் என காட்டி அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிருக்கிறோம். முடிவெடுக்கிற ஒருங்குமா தான் நடக்கணும். தொடர் ஒருங்குமா இல்லையான்னு எதை வச்சு முடிவு எடுப்போம்? ஒரு தொடர் ஒருங்குமா இல்லையான்றது முடிவில் கூட்டுத்தொகை ஒரு நம்பராக வரணும். பூஜ்ஜியம் வந்தா
கணக்குல முடிவில் உறுப்போட கூடுதல் 0 வரும். தொடர் ஒருங்குமா ஒருங்காதா? ஒருங்கும். 0 ஒரு மெய்யெண் தான். எந்த ஒரு மெய்யெண்ணுக்கு ஒருங்கினாலும் தொடர் ஒருங்கும். முடிவிலிக்கு போனா மட்டும் தான் விரி தொடர்னு சொல்லுவோம். இப்ப 0 முடிவாக வந்தால் யோசிக்க கூட ஒருங்குமா ஒருங்காதான்னு சொல்லுவோம். 0 ஒரு நம்பர் தான். 1 கீழ் 4 மாதிரி ஒரு மெய்யெண். இப்போ 0 வந்தாலும் தொடர் ஒருங்கும் தான் அர்த்தம். இப்ப முடிவில் உறுப்போட கூட்டுத்தொகை சிக்மா 2 மாதிரி எழுதலாம். r சமன் 1 இருந்து n வரை vr லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போடலாம். இப்படி போடலாம். அப்படி இல்லாட்டி இப்படி எழுதலாம். 2 முறையில ஏதோ ஒரு முறையில் எழுதி காட்டினீங்கன்னா சார் 2 முறை அர்த்தம் தான். எண்ணின் பெருமானம் முடிவிலி ஆகிற நேரம். எண்ணின் பெருமானம் முடிவிலி ஆகினா இவர பெருமானம் எவ்வளவு மொத்தமாக 0 வருமா இல்லையா? இது மொத்தமாக 0 ஆயிரம். 1 கீழ் 4 மட்டும் மிஞ்சிருக்கு. இப்ப மேலேயும் 2ஆம் படி கீழேயும் 2ஆம் படி வந்திருந்தா ஒரு நம்பர் வந்திருக்கு. மேல 3ஆம் படி கீழே 2ஆம் படி. இப்ப முடிவிலி வந்திருக்கு. ரைட்? இப்ப மேல கூடப்படியா இருந்தால் முடிவிலி வரும். கீழே கூடப்படியா இருந்தால் 0 வரும். சமனாக இருந்தால் குணகங்கள் பிரிபட்டு வரும். ரைட்? உயர் படியில குணகங்கள் பிரிபட்டு வரும். அப்ப இங்க கூட இருக்கிறனால கீழே கூட இருக்கிறனால இவர் கட்டாயம் 0. 1 கீழ் 4 விட விட்டா போதும். ஆகவே தொடர் ஒரும். ஆகவே தொடர் ஒரும். கூட்டுத்தொகையை காண்க. கூட்டுத்தொகை 1 கீழ் 4. r சமன் m இலிருந்து முடிவிலி வரைக்குமான கூட்டுத்தொகை 1 கீழ் 24 இருக்கத்தக்கதா? என்ன கேக்குறாங்க? என்ன கேக்குறாங்க? முடிவிலி வரைக்குமான கூட்டுத்தொகை பாருங்க. 1 முடிவிலி வரைக்குமான கூட்டுத்தொகை 1 கீழ் 4. அப்படிதானே? அப்ப சிக்மா யூஆர் சிக்மா விஆர் 1 முடிவிலி வரைக்குமாக இருந்தால் இவர விரிவு எப்படி வந்திருக்கு? இவர விரிவு எப்படி வந்திருக்கு? v1 v2 சார்புல எப்படி வந்திருக்கு? v1 பிளஸ் v2 பிளஸ் v3 பிளஸ் இப்படியே போய் ஏதோ ஒரு இடத்துல m ஒரு நம்பர் வந்திருக்கும். ஏதோ ஒரு இடத்துல m ஒரு நம்பர் வந்திருக்கும். அதுக்கு முன்னால m மைனஸ் 1 இருந்திருக்கும். அடுத்து vm வரும். vm பிளஸ் 1 வரும். இப்படியே போய் கடைசியாக v முடிவிலி வரைக்கும் வந்திருக்கு. இவர விரிவு தான் இவர்ன்றது விளங்குதா இல்லையா? எம்ன்றது இடைப்பட்ட ஏதோ ஒரு நம்பர், ஏதோ ஒரு மெய்யெண்ணம். சிக்மா விஆர் 1 இருந்து முடிவிலி வரைக்கும் என்ன அர்த்தம்? v1 v2 v3 vm வரைக்குமான கூட்டுத்தொகை vm பிளஸ் 1 m பிளஸ் 2 v முடிவிலி வரைக்குமான கூட்டுத்தொகை. இதெல்லாம் கூட்டினா வர பெருமானம் எவ்வளவு? இதெல்லாம் கூட்டினா வர பெருமானம் தான் 1 கீழ் 4. அப்படிதானே? இல்ல v1 இருந்து முடிவிலி வரைக்குமான கூட்டுத்தொகை 1 இருந்து முடிவிலி வரைக்குமான கூட்டுத்தொகை எவ்வளவு? 1 கீழ் 4. அப்ப இந்த மொத்த கூட்டுத்தொகை 1 கீழ் 4 வருமா இருந்தால் இப்ப அவன் கேட்கிறது r சமன் m இலிருந்து முடிவிலி வரைக்குமான கூட்டுத்தொகை 1 கீழ் 24 வார மாதிரி m இன் பெருமானம் எவ்வளவு? எனக்கு இவர விரிவு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். விஆர் சிக்மா விஆர் r சமன் m இலிருந்து முடிவிலி வரைக்குமான கூட்டுத்தொகை இவர விரிவு எப்படி வந்திருக்கும்? முதலாவது யாரா இருந்திருப்பார்? v m ஆக இருந்திருப்பார். r க்கு நீங்க m ல இருந்து முடிவிலி வரைக்கும் போட்டிருக்கணும். vm m பிளஸ் 1 m பிளஸ் 2 இப்படியே போய் கடைசியாக v முடிவிலி வந்திருக்கு. இந்த உறுப்புகளோட மொத்த கூட்டுத்தொகை 1 கீழ் 24 வரணுமா? சரி. அப்ப இது ரெண்டையும் பயன்படுத்தி m இன் பெருமானம் கண்டுபிடிக்க நாங்க என்ன செய்யணும்? நல்லா யோசிங்க. இப்படி யோசிங்க. விரிவுல வச்சு யோசிங்க. அப்பதான் லேசா இருக்கு. என்ன செய்யலாம்? எப்படி போலாம்? ஒன்றில் கூட்டுத்தொகை எனக்கு தெரியும். ஒன்றிலிருந்து n வரைக்குமான கூட்டுத்தொகை எனக்கு தெரியும். அப்படிதானே? அப்போ ஒன்றிலிருந்து n வரைக்குமான கூட்டுத்தொகை தெரியுமாக இருந்தால் ஒன்றிலிருந்து m வரைக்குமான கூட்டுத்தொகை எவ்வளவாக இருந்திருக்கு? n பதிலா m போட்டதாக இருந்திருக்கு. இப்ப கவனமா யோசிங்க. நாங்க m ல இருந்து முடிவிலி வரைக்கும் தான் கூட்ட போறோம். ரைட்? m ல இருந்து முடிவு வரைக்கும் தான் கூட்ட போறோம். அப்ப இதுக்கு முன்னுக்குள்ள யாரும் தேவையில்லையா இல்லையா? அப்ப இதுல இருந்து மொத்தமாக ஒன்று m மைனஸ் 1 வரைக்குமான கூட்டுத்தொகை சக இங்கார் உள்ள கூட்டுத்தொகை இது மொத்தமாக 1 கீழ் 24 தெரியும். எல்லாம் கூட்டி வார பெருமானம் 1 கீழ் 4 சமனாக இருந்திருக்கு. இதுக்கு அப்படியே பதிலாக இது இவருக்கு பதிலாக இவரை தூக்கி போடலாம் இல்லையா? ரைட்? அப்ப சிக்மா
விஆர் ஆர் சமன் ஒன்றிலிருந்து முடிவில் வரை இந்த செட்ல பெருமானம் எனக்கு தெரியாது. ஆனா இதுக்கு அங்கால வார ஒரு மொத்த கூட்டுத்தொகை ஒன்றின் கீழ் 24 தெரியும். இப்ப V1 பிளஸ் V2 பிளஸ் V3 சக V M-1 வரைக்குமான கூட்டுத்தொகை தெரியா. இந்த செட் தெரியா. அதுக்கு அங்கால வார ஒரு மொத்த கூட்டுத்தொகை ஒன்றின் கீழ் 24 தெரியும். சமன் ஒன்றின் கீழ் 4. இப்ப எம்மா தான் கண்டுபிடிக்க போறோம். இவர் எனக்கு சிக்மா நோடேஷன் சொல்லுங்க. யாரா இருப்பார்? ஒன்றிலிருந்து M-1 வரைக்கும் VR கூட்டுத்தொகை தான் இது. ரைட்? அப்ப எனக்கு இவரை இப்படி எழுதலாமா? இந்த ஒன்றின் கீழ் 4க்கு நான் இங்க போட்டுறேன். ஒன்றின் கீழ் 4 சய ஒன்றின் கீழ் 24 இவர் அங்கால போவார். சமன் சிக்மா ஆர் சமன் ஒன்றிலிருந்து M-1 வரைக்கும் VR. ரைட்? இப்ப இவர பெருமானம் எவ்வளவு? இவர் கண்டுபிடிக்க நான் என்ன செய்யலாம்? இவரை கண்டுபிடிக்க திரும்ப இங்க வரணும். n வரைக்குமான கூட்டுத்தொகை தெரியுமாக இருந்தால் M-1 வரைக்குமான கூட்டுத்தொகை இங்க n-க்கு பதிலா M-1 போட்டு வரதானே. ரைட்? அப்ப எம்மிலான ஒரு சமன்பாடு உருவாக்கலாம் பாருங்க. ஒன்றின் கீழ் 4 சய ஒன்றின் கீழ் 24 சமன் ஒன்றின் கீழ் 4 சய ஒன்றின் கீழ் 2 n-க்கு பதிலாக நான் M-1 போட்டால் m வரும் M+1 வரும். ஒன்றின் கீழ் 4 ஒன்றின் கீழ் 4 கேன்சல். குறுக்கு பெருக்கினா பாருங்க. m into M+1 சமன் 12 வரும். ஆகவே m வர்க்கம் சக m சய 12 சமன் 0 வரும். M+4 m சய 3 சமன் 0 வரும். m-க்கு வர 2 விடைகள் 3, மறை 4. 2 விடைகள் யாரு பொறுத்து? 3. ஏன்னா மறை 4ன்றது வராது. m-ன்றது ஒரு நேர் நிறை எண்ணாக வந்திருக்கணும். m-ன்றது ஒரு நேர் நிறை என்றதுனால ஆகவே m சமன் 3 இருந்திருக்கணும். உள்ள பாருங்க விளங்கிச்சாண்டு. பெரிய கேள்வியான செய்யலாம். டைம் எடுக்கும், கஷ்டம் இல்லை. ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்க. ஒரே நிலையில 2 தடவை செய்றீங்க. விளங்கிச்சோ? வரிசை மாற்றம் சேர்மானத்துக்கு குறைவான டைம் எடுத்தால் இத கூட டைம் எடுக்கும். ஆனா கேள்வி கஷ்டம் இல்லை. 12வது கேள்வி பியூர்ல இருந்தா அப்ளை இருந்தா பொதுவாக செய்யக்கூடிய கேள்வி மட்டும் தான் வரும். பியூர்ல இது வரும், அப்ளைல என்ன வரும்? 12வது கேள்வி ஆப்பு கப்பியும் வட்டை இருக்கும். அது எல்லாரும் சரி கேள்வி தானே. 12வது கேள்வி எழுதியே வச்சுக்கோங்க, கட்டாயம் செய்யறேன்.
13 ஃபுல்லா செய்யலாம். தாயம் முடிச்சிட்டு ஏ ஆனது மெய்யெண்ணாகவும் மெய்யெண் தான் சொல்லப்பட்டிருக்கு, நேராமறையான்னு சொல்லப்படல. அப்ப எப்படியும் இருக்கலாம், அது பிரச்சனை. ஏ ஆனது மெய்யெண்ணாகவும் கேபிட்டல் ஏ சமன் ஏன்ற ஒரு தாயம் 1 ஏ மைனஸ் ஏ 1 எனவும் கொள்வோம். ஏ இன்வர்ஸ் இருக்கிறதென காட்டி ஏ இன்வர்ஸை எழுதுனா போதும், நிறுவ தேவை. அப்ப ஏ இன்வர்ஸ் இருக்கிற மாதிரி தான் என்ன நடக்கணும்? டெட்டேன்றது 0 இல்லாம இருக்கணும், not equal to 0 ஆக இருக்கணும். அப்ப இவர டெட்டேன்றது யாரு? ஏ மட்டும் போட்டாலும் சரி, ஏதோ ஒன்று. டெட்டேன்றது 1 மைனஸ் இவர் தர இவர், சாரி இவர் தர இவர் மைனஸ் இவர் தர இவர், ஓரொண்டு 1 மைனஸ் மைனஸ் ஏ வர்க்கம். அப்ப ஏட பெருமானம் எதுவாக இருந்தாலும், ஏ ஒரு மெய்யெண்ணா இருக்கிற வரைக்கும் ஏ வர்க்கம் சமம் 0 தானே. ஏ ஆன ஒரு கற்பனை எண்ணாக இருந்தா, சாரி ஏன்றது மெய்யெண்ணா இருக்கிற நேரம் கட்டாயம் ஏ வர்க்கம் நேரன், ஏ வர்க்கத்தோட நேரன் கூட்டின கட்டாயம் நேரனாக வரும். ஏன்றது ஒரு கற்பனை எண்ணாக இருந்திருந்தால் 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்குதோ? ஏ ஒரு கற்பனை எண்ணாக இருந்திருந்தால் சொல்லுங்க, ஏன்றது ஒரு ஐந்து வச்சுக்கோங்க. ஏன்றது ஐயாக இருந்தா என்ன நடந்திருக்கும்? 0 இருக்கு. மேட்ரிக்ஸ் அதாவது தாயத்துளுக்கும் சிக்கலன்கள் வாரமா இருக்காங்க பார்த்திருக்கோம். ரைட், உடன்புணரி தாயம் பார்த்திருக்கிறோம். அப்ப இங்கேயும் சிக்கலன் வரலாம். ஏ ஒரு மெய்யெண் இல்லாட்டி சில நேரம் இவருக்கு ஒரு இன்வர்ஸ் இல்லாம இருக்கு. ரைட், ஏன்றது மெய்யென்று சொல்லிட்டாங்க. அப்ப கட்டாயம் ஏ வர்க்கம் பெரிது 0 அல்லது சமன் 0, ஏ வர்க்கம் சக ஒன்றுன்றது கட்டாயம் பெரிது 0, சமனாக வராது. ஆகவே ஏ இன்வர்ஸ் காணப்படும். கேட்ட கேள்விக்கு விட இருக்கணும். ஏ இன்வர்ஸ் காணப்படும். ஏ இன்வர்ஸை எழுதி, ஏ இன்வர்ஸ் எழுதினா எப்படி வரும்? எழுதினா ஒன்றின் கீழ் நெட் என்று வரும். நெட் என்றது ஏ வர்க்கம் சக உண்டு, தாயத்துக்கு எப்படி வரும்? இது ரெண்டும் இடம் மாறி வரும். அப்ப இடம் மாத்தி போட்டாலும் அதே ஆக்கள் தான். மற்ற ரெண்டு வரும் அடையாளம் மாறி வரும், பிளஸ் மைனஸ் மாறி வரும். இவர் மைனஸ்ல இருந்தா இங்க பிளஸ்ல வருவார், இவர் பிளஸ்ல இருந்தா இங்க மைனஸ்ல வருவார். எழுதுகன்னு கேட்டா எழுதினா போதும், சொன்ன நேரடியாக எழுத வரும். சாரி, எழுதுக பி சமன் இதென கொள்வோம். இப்ப பி இன்னொரு தாயம் வரையறுக்காங்க எப்படின்னா, கேபிட்டல் பின்றது 1 1 சய 1 1. ரைட், ஃபர்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் தர பி டிரான்ஸ்போஸ் ஆக இருக்கத்தக்கதாக ஏன் பெருமானத்தை காண்க. இப்ப ஏ இன்வர்ஸ் தர பி டிரான்ஸ்போஸ், இன்வர்ஸ் தர பி டிரான்ஸ்போஸ். எனக்கு ஏ இன்வர்ஸ் யாருன்னே தெரியும், பரவாயில்ல இப்படி இருக்கட்டுமே. உள்ள மேட்ரிக்ஸ் உள்ள பெருக்கி விட்டுருவோமே, இது ஒரு நம்பர் தானே. இவர் நீங்க மேட்ரிக்ஸ் உள்ள பெருக்கினா எப்படி வரும்? ஒவ்வொரு மூலகங்களும் இதால பெருக்கப்பட்டு வரும். அப்ப ஏ இன்வர்ஸ்ன்ற தாயம் உங்களுக்கு இப்படி வந்திருக்கும், ஒன்றின் கீழ் ஏ வர்க்கம் சக 1 சய ஏ இன் கீழ் ஏ வர்க்கம் சக 1 கீழே ஏ இன் கீழ் ஏ வர்க்கம் சக 1 ஒன்றின் கீழ் ஏ வர்க்கம் சக 1. இதான் ஏ இன்வர்ஸ்ன்ற தாயம். நம்பர் அப்படியே ஒவ்வொரு மூலகத்தையும் பெருக்கி இருக்கு. பி டிரான்ஸ்போஸ் எப்படி வந்திருக்கு? பி டிரான்ஸ்போஸ் கிடையாக்கிறெல்லாம் நிலைக்குத்தான் வரும். முதலாவது நிறை, முதலாவது நிரலாக வரும். இவரை தூக்கி கிடையாக போட்டால் 1 1 இங்க வரும், இதை தூக்கி கிடையாக போட்டால் சய 1 1 இங்க வரும். இது ரெண்டையும் பெருக்கி வார பெருமானம் தான் சொல்லப்பட்டிருக்குது. சய 1 கீழ் 5, அதை நீங்க மெட்டலுக்கு பெருக்கியே கொடுங்க, பெருக்கிட்டு வரணும். சய 1 கீழ் 5, சய 3 கீழ் 5, 3 கீழ் 5, சய 1 கீழ் 5. சரி, செய்யலாமோ இல்லையோ?
பெருக்குள்ள எப்படி பெருக்கணும்? அப்ப இங்கால ஒரு தாயம், அங்கால ஒரு தாயம். இது ரெண்டையும் பெருக்கி வார தாயம் எந்த வரிசையில வரும்? பெருக்கலாமா முதல்ல? பெருக்கணும்னா என்ன நடக்கணும்? இவர வரிசை 2 தர 2, இவர வரிசை 2 தர 2. இதுவும் சமனா இருக்கேன்னு பெருக்கிறதுக்கு. சமனா இருக்குது. அது பிரச்சனை இல்ல. பெருக்கி வாரவர் எத்தனை வரிசையில வருவார்? 2 தர 2. இது தர இதாக வருவார். அதான் அங்கால உள்ள தாயம். ரைட். பெருக்கிற நேரம் கிடை நிலை குத்து. நிறை நிரல். பெருக்கினா பாருங்க ஒன்றின் கீழ் ஏ வர்க்கம் சக ஒன்று சய ஏயின் கீழ் ஏ வர்க்கம் சக ஒன்று அப்போ ஒன்று சய ஏயின் கீழ் ஏ வர்க்கம் சக ஒன்று முதலாவது மூலம் இவரோட பெருக்கணும் சய ஒன்றின் கீழ் இவர் சய ஏ அப்ப சய ஒன்று சய ஏயின் கீழ் ஏ வர்க்கம் சக ஒன்று அது மாதிரி இவரோட பெருக்கினா பாருங்க ஏ ஒன்று வரும் ஏ பிளஸ் ஒன்னின் கீழ் ஏ வர்க்கம் சக ஒன்று இங்க பெருக்கினால் சய ஏ ஒன்று ஒன்று சய ஏயின் கீழ் ஏ வர்க்கம் சக இதுதான் சாய ஒன்றின் கீழ் 5 சாய மூன்றின் கீழ் 5 மூன்றின் கீழ் 5 சாய ஒன்றின் கீழ் 5க்கு சமம் சின்ன கேள்வி இவங்க ரெண்டு பேரும் சமனா இருந்தா ஒத்த மூலகங்கள் சமனாக வரும் அவ்வளவு அப்ப நான் ஏ ஒன் ஒன்ன சமப்படுத்த இங்கால பக்கம் ஒன்று சாய ஏயின் கீழ் ஏ வர்க்கம் சக ஒன்றுன்றது சாய ஒன்றின் கீழ் 5ஆக வரும் குறுக்கு பெருக்கி எடுத்தா வரும் இப்படி வரும் இங்க எல்லா இடத்துலயும் ஒரே சமன்பாடுகள் திரும்ப திரும்ப வந்திருக்கு பாருங்க ஏ ஒன் ஒன்ன்றதும் ஏ டூ டூன்றதும் ஒரே சமன்பாடு அது மாதிரி இவரும் ஒரே சமன்பாடு இப்ப மொத்தமா 2 சமன்பாடு இருக்கு ஆனா ஒரு சமன்பாட்டை பயன்படுத்தி ஏக்கு எத்தனை விடை எடுக்கலாம் ஏ வர்க்கம் ஆறுனால சில நேரம் 2 விடைகள் வரும் அந்த 2 விடைகள்ல யார் பொருத்தமான ஆள்றத இவங்க 2 பேரையும் பயன்படுத்தி உருவாக்குற சமன்பாட்டை வச்சு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ரெண்டையும் கொடுக்க 2 விடைகளும் பொருத்த மாதிரி 5 மைனஸ் 5 ஏ சமன் சய ஏ வர்க்கம் சய ஒன்றுன்னு வரும் ஏ வர்க்கம் சய 5 ஏ சக 6 சமன் 0 வரும் காரணிப்படுத்தினா பாருங்க ஏ சாய 2 ஏ சாய 3 சமன் 0 வரும் ஏக்கு வரக்கூடிய பெருமானங்கள் 2, 3 2 விடைகளை யாரும் இருந்திருக்கலாம் அப்ப ஏ ஒன் ஒன் ஏ டூ டூ சமப்படுத்த வரப்போது ஒரே சமன்பாடு திரும்ப எழுத வேண்டிய அவசியம் இங்க வரும் ஏ டூ ஒன்ன சமப்படுத்தும் ஏ டூ ஒன்றது இவர் ஏ பிளஸ் ஒன்னின் கீழ் ஏ வர்க்கம் சக ஒன்று சமன் 3ன் கீழ் 5 குறுக்கு பெருக்கினால் 5 சக 5 சமன் 3 வர்க்கம் சக 3 வரும் 3 வர்க்கம் சய 5 சய 2 சமன் 0 சய 6 சய 5 சாய 2 3 சக 1 வரும் அப்ப ஏயின் பெருமானம் 2, சாய 1ன் கீழ் 3ஆக வரும் அப்ப இதுவும் சரியா வரணும் இதுவும் சரியா வரணும் ஏட பெருமானம் என்ன இருந்திருக்கணும் 2ஆக இருந்திருக்கணும் ரைட் ஆகவே 2 சமன்பாட்டிலும் ஏக்கு வர பெருமானம் 2 சமன்பாடும் திருப்தியாக்கப்பட்ட மாதிரி ஏ பெறக்கூடிய பெருமானம் 2ஆக 4 விடையும் கொடுத்தா பிள்ளை 2 3 1ன் கீழ் 3 இரண்டாம் பகுதி சி சமன் 2 1 3 0 மறை 1 5 ஆகுமாறு தாயம் சியை காண்க இப்ப பீன்ற தாயம் உங்களுக்கு தெரியும் 1 1 சய 1 1 இப்ப சீன்ற தாயத்தை பத்தி நாங்க புற யோசிப்போம் பெருக்கி வர வேண்டிய விட 2 1 3 0 மறை 1 5ஆக இருந்தால் கவனமா யோசிங்கோ இவரு 2 தர 2 தாயம் ரைட் விளைவுலாக பெருக்கி வார தாயம் எத்தனை வரிசை தாயம் 2 தரம் 3 தாயம் கவனமா சொல்லுங்க சீன்றது எத்தனையாம் வரிசையில வந்திருக்கு 2 தரம் 3ஆக வந்திருக்கேன் இங்க வார நம்பர் அங்கால நிறையாக வந்திருக்கணும் இப்ப கட்டாயம் இவர் 2 தரன்ற மாதிரி ஃபார்மேட்ல வந்திருக்கணும் தர இவரும் அவரும் தான் இவர வரிசை அப்ப 2 இவர் கட்டாயம் 3ஆக இருந்திருக்கு இவரும் இத மாதிரி ஒரு தாயமாக வந்திருப்பார் 3 மூலகங்கள் இங்க வரும் தெரியாதனால ஏ பி சி டி இ எஃப் மாதிரி எடுத்துக்கொள்வோம் ஒரு 2 தரம் 3 தாயம்
இன்னொரு 2 தரம் உண்டாக வரும். ABCDE எல்லாம் தெரியுமா இருந்தா உங்களுக்கு தாயம் தெரியும். என்ன செய்யணும்? நேரடியாக C கண்டுபிடிக்க இப்ப இவரை பயன்படுத்தி செய்யலாம்ன்றது விளங்குதோ? ரைட், இவரை பயன்படுத்தி குறுக்கு பெருக்கி 6 சமன்பாடு எடுத்தீங்களா இருந்தால் 6 சமன்பாடு எடுக்க வழி இருக்குது. எப்படி எடுக்கலாம்? இவரோட பெருக்கி 2க்கு சமப்படுத்தலாம். ரைட், அப்ப ஏலையும் டிலையும் ஒரு சமன்பாடு வரும். இவரோட பெருக்கி அங்கால 1க்கு சமப்படுத்தலாம். அப்படி ஒவ்வொரு மூலத்தையும் சமப்படுத்தி எனக்கு 6 சமன்பாடு எடுக்கலாம் இல்லையா? 6 மூலங்கள் காணப்படுது. அப்ப 6 தெரியாக்கணியும் 6 சமன்பாடு நிறுவி எடுக்கலாம். இல்லாட்டி என்ன செய்யலாம்? B இன்வெர்ஸால பெருக்கி விட்டுலாம். C தானே கண்டுபிடிக்க போறோம். அப்ப இவரை நாங்க C ஆவே வச்சுக்குவோம். ரைட், இன்டு C. Cன்றது 2 தரம் 3 தாயம்ன்றது எனக்கு தெரியும். B இன்வெர்ஸா நான் 2 பக்கம் பெருக்கி விட்டால் இங்க பக்கம் C மிஞ்சுமா இல்லையா? இப்ப B இன்வெர்ஸ் பெருக்குற நேரம் நீங்க எந்த பக்கம் பெருக்குவீங்க? LHSல RHS இங்கால பக்கம் பெருக்குவீங்களா இங்கால பக்கம் பெருக்குவீங்களா? கட்டாயம் இங்கால பெருக்கிருக்கேன். வேண்டாம், B இன்வெர்ஸ்க்கு பக்கத்திலே B வந்தாதான் உங்களுக்கு ஐந்து வரும். ரைட், இங்கால பெருக்கி இருந்தால் C யோட பெருக்கப்படுறதுதான். கவனமா இருக்கணும். ரைட், ஆகவே BC சமன் 2 1 3 0 1 5 இருந்தால் B இன்வெர்ஸ் நான் இங்கால பெருக்குற நேரம் இங்காலையும் B இன்வெர்ஸ் எப்படி பெருக்கிருக்கணும்? இங்க பெருக்கினா சரியோ? கட்டாயம் இங்க தான் பெருக்கணும். தாயங்கள்ல ஏபின்றதும் பின்றதும் நொட்டி ரெண்டும் சமன் இல்லை. அப்ப இவருக்கு நீங்க இங்கால பக்கம் B இன்வெர்ஸ் பெருக்கினால் இவரோட இங்கால பக்கம் தான் B இன்வெர்ஸ் பெருக்கு. B இன்வெர்ஸ் தர 2 1 3 0 மறை 1 5 என்ற மாதிரி வரும். இது ரெண்டும் சேர்ந்து உண்டாயிரும் அல்லது I ஆகிரும். அப்ப C சமன் B இன்வெர்ஸ். B இன்வெர்ஸ் எங்க கண்டுபிடிச்சிருக்கோம்? இல்ல. B இன்வெர்ஸ் எழுதுங்க. 1 கீழ் 1 சக 1 2 வரும். 2 இண்டு 1 சக 1 1 வரும். இவரோட 2 1 3 0 சக 1 5 பெருக்கி எடுக்கலாம். டக்குனு எடுத்துங்க, C கண்டுபிடிக்கும். இந்த கேள்வியும் கஷ்டமா வாரதே இல்லை. தாய கேள்வி ஒரு நாளும் கஷ்டமா வந்தது இல்லை. சரி, சிக்கலின் பகுதி செஞ்சீங்களோ? ஆன்சர் வந்துச்சு ஃபுல்லா. ரைட், ஜட்ன்றது ஒரு சிக்கலன் என கொள்வோம். அப்ப எக்ஸ் பிளஸ் ஐவா என்ற மாதிரி ஃபார்மேட்ல காணப்படுற இது ஒரு சிக்கலன். ஜட்டின் சிக்கல் உடன் போன்ற ஜட் பாரையும்
Z இன் மட்டு Z மட்டையும் வரையறுக்க, மட்டு Z வரையறுக்க. வரையறுக்கன்னு கேட்டா நீங்க நிறுவியெல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியா சமன்பாடு போட்டா போதும். அதை பெருக்கி முடிக்கலன்னா அது பெருக்கி என்ன வரும், சீன்றது ஒன்றின் கீழ் 2 அப்படியே இருக்கட்டும். அப்ப இவரோட பெருக்கினா பாருங்க 2 0 2 வரும், 1 1 2 வரும், 3 5 2 வரும், 2 0 2 வரும், 1 1 0 வரும், 3 5 8 வரும். எல்லாத்தையும் நீங்க 2 ஆல விரிச்சு விட்டால் சீன்றதாயம் 1 1 1 1 0 4. நீங்க ABCD போட்டு எடுத்திருந்தாலும் இதே ஆன்சர் எடுக்கலாம், எடுக்க ஏழுமாக இருக்கேன் கட்டாயம். ரைட், பி பார்ட். சாரி, Z ஆன சிக்கல் என கொள்வோம். Z இன் உடன்படி Z பார் வரையறுக்க. வரையறுக்கன்னு கேட்டா நீங்க Z க்கு யாரோ ஒரு பிரதிக்கு வைக்கலாம். Z சமன் x பிளஸ் i எடுக்கிற ஒரு சிக்கல் தானே. இப்ப Z ன்றது x பிளஸ் i இருந்தால் Z பார் என்னவாக இருந்திருக்கும், Z பார் Z ன்றது x பிளஸ் i, அப்ப Z பார் x மைனஸ் i ஆக வந்திருக்கும். அது பிரச்சனை இல்லை. Z மட்டும்ன்றது Z மட்டும்ன்றது x வர்க்கம் சம வர்க்க கூட y வர்க்கத்தின் வர்க்கம் மூலம். Z மட்டுக்கும் Z க்கும் Z பார்க்கும் என்ன தொடர்பு இருக்குது, இங்க மூன்று பேருக்கும் என்ன தொடர்பு இருக்குது, Z ஐயும் Z பாரையும் பெருக்கினால் Z மட்டும் வர்க்கம் தான் வரும், அப்படிதானே. ரெண்டே பேருக்குனா x வர்க்கம் சக y வர்க்கம் வரும், Z மட்டும் வர்க்கம் வரும். வரையறுக்கன்னு கேட்டா எழுதினா போதும். Z மட்டு சமன் 1 எனின், Z மட்டு சமன் 1 எனின் Z பார் சமன் 1 கீழ் Z என காட்டி என்ன செய்யலாம் கேக்குறாங்க. Z மட்டு சமன் 1 இருந்தால் Z ஐயும் Z பாரையும் சாரி Z பார் சமன் 1 கீழ் Z காட்ட சொல்றீங்க. வர்க்கமாக்கி, அதாவது இப்படி சொல்லலாம் பாருங்க, சொன்ன முடிவுதான். Z ஐயும் Z பாரையும் பெருக்கினால் Z மட்டின் வர்க்கம் வரும். Z மட்டுன்றது 1, Z மட்டுன்றது 1 இருந்தால் Z ஐயும் Z பாரையும் பெருக்கி 1 வரும். Z பார் சொல்லப்பட்டது 1 கீழ் Z ஆக வரும். சரிதானே, நேரடி விடைதான். எந்த WC க்கும் Z மைனஸ் W மட்டின் வர்க்கம் என உய்த்தறிக. எந்த ஒரு சிக்கலன் W, அப்ப இன்னொரு சிக்கலன் வரையறுக்கிறாங்க எப்படின்னா Z மைனஸ் W மட்டின் W மட்டுன்றது 1 மைனஸ் Z பார் W மட்டுக்கு சமனாக இருக்கும் உய்த்தறிய சொல்லட்டும். என்ன செய்வோம், Z மட்டும் 1 பயன்படுத்தலாம், பயன்படுத்தினா செய்யலாம். எப்படி கொண்டு போலாம், Z ஆல சமன்பாட்டை பிரிக்கலாம், ரெண்டு பக்கம் பிரிக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் தான் எங்களுக்கு கோவை காணப்படுது, LHS சமன் RHS காட்டலாம், இல்லாட்டி மாறி காட்டலாம். Z இன் கீழ் பாருங்க, நான் Z பொது எடுத்தால் என்ன வரும், இவங்க ரெண்டு பேர்லையும் நான் மட்டுள்ளுக்கே வச்சு Z பொது எடுக்கிறேன்னு வச்சுக்கோ, என்ன வரும், 1 மைனஸ் W இன் கீழ் Z வருமா இல்லையா இப்போதைக்கு.
ரைட். அப்ப இவர் ஒரு சிக்கலன், இவர் ஒரு சிக்கலன். இவங்க ரெண்டு பேரும் தனித்தனி சிக்கலன் பெருக்கப்பட்டு முழுவதுமாக மட்டும் வந்திருக்கு. தனித்தனி மட்டும் எழுதலாமோ? பெருக்கி எழுதலாம். Z1 தர Z2 முழுவதின் மட்டுன்றது Z1 மட்டு தர Z2 மட்டாக வரும். Z1 இன் கீழ் Z2 மட்டுன்றது Z1 மட்டின் கீழ் Z2 மட்டாக வரும். பிளஸ் வந்தா எப்படி வரும்? Z1 பிளஸ் Z2 முழுவதின் மட்டுக்கும் Z1 மட்டு சக Z2 மட்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? யார் பெரியார்? LHS RHS RHS பெரியார். நிறுவனத்துக்கு ஒரு முறை பயன்படுத்தணும். ஞாபகம் இருக்குதோ? பெரிதாகவும் இருக்கலாம், சமனாகவும் இருக்கலாம். ஒரே நேர்கோட்டில் வந்தால் சமனாக வரும். எப்படி நிறுவலாம்? ரெண்டு முறையில் நிறுவனம். ஒன்று Z1 Z2க்கு பிரதியிட்ட பயன்படுத்தி நிறுவனம். R1 cos θ1 இல்லாட்டி வேற எப்படி நிறுவனம்? Z1 பிரதியீடு பயன்படுத்துறது. பிரதியீடு பயன்படுத்தி செய்யலாம். R1 cos θ1 cos θ2 பயன்படுத்தி பிரதியீட்டை பயன்படுத்தி Z1 பிளஸ் Z2ன்றது யாரு, அவர் மட்டு பெருமானம் யாரு, அவரை வரையும் தனித்தனியாக கண்டு ஒப்பிட்டு எடுத்து இன்னொரு முறை கேத்திர கணித முறை நிறுவனம். என்ன செஞ்சோம்? Z1 சிக்கலன் இங்க காணப்படுது, Z2 ஒரு சிக்கலன் இங்க காணப்படுது. இப்ப Z1 பிளஸ் Z2ன்றது எங்க இருக்கும்? Z1 பிளஸ் Z2 எங்க வரும்? இது ரெண்டையும் அயற்பக்கங்களாக வச்சு பூர்த்தி செய்யப்பட்டு இணைகரத்தின் மூன்றாவது உச்சியாக வரும், தெரியாத உச்சியாக வரும். இதான் கூட Z1 பிளஸ் Z2. ரைட். அப்ப இவர் Z1 இருந்தா இவர் Z2 இருந்தா Z1 மட்டுன்றது யாரு? Z1 மட்டுன்றது யாரு? உற்பத்தியிலிருந்து Z1 காலத்துல மறக்க கூட இந்த உற்பத்தியிலிருந்து இவருக்கான தூரம் தான் Z1 மட்டுன்னு சொன்னது வரையறுத்தம். அது மாதிரி Z2 மட்டுன்றது இவர நீளமாக வரும், Z2 மட்டாக வரும். இப்ப இந்த நீளம், அந்த மூளை விட்ட நீளம் யாராக இருப்பார்? Z1 பிளஸ் Z2 முழுவதும் மட்டாக இருக்கு. அப்ப இவர் இணைகரம்ன்றதுனால இவர் Z2 மட்டும்தான், இவரும் எவ்வளவு தான் இருந்திருப்பார்? Z2 மட்டா தான் இருந்திருப்பார். இப்ப முக்கோண தேற்றத்தின்படி இவரையும் கூட்டி வாரது கட்டாயம் இவரை விட பெருசா இருந்திருக்கு. ரெண்டு பக்கம் கொடுத்தது மூன்றாவது பகுதி பெருசா இருக்கு. அப்படி கேத்திரங்க முறைப்படி நிறுவனம். இத மாதிரி Z1 மைனஸ் Z2 எங்க வந்திருக்கு? Z1 மைனஸ் Z2 கண்டுபிடிக்கலாம் என்ன செய்யலாம்? எப்படி? Z1 மைனஸ் Z2 தான் வேணும். கழிக்கணும், ஆனா கூட்ட தான் தெரியும். அப்ப என்ன செய்யலாம்? மைனஸ் Z2 மாத்தி விட்டலாம். Z2 இங்க இருந்தால் மைனஸ் Z2 எங்க வந்திருக்கும்? எதிர்பக்கம் மூன்றாம் கால இடத்துல வந்திருக்கு. இப்ப Z1ஐயும் மைனஸ் Z2ஐயும் கூட்டி எடுத்தால் அதான் நம்மளோட Z1 மைனஸ் Z2 ஆக இருக்கு. ரைட். இந்த அமைப்புகளை பயன்படுத்தி Z1 பிளஸ் Z2 Z1 மைனஸ் Z2 கட்டாயம் எடுக்க தெரியும். இந்த முடிவையும் இதை வச்சு கேட்பாங்க. ரைட், தெரிஞ்சிருக்கேன். சரி, Z பொது எடுத்தாச்சு. எடுத்த பிறகு ரெண்டு சிக்கல் என்கிற பெருக்கம் முழுவதின் மட்டு பெருமானம் வந்திருக்குது. தனித்தனி மட்டுகளாக எழுதலாம். எழுதினா பாருங்க இப்படி வரும். Z மட்டு 1 மைனஸ் W ஒன்றின் கீழ் Z க்கு பதிலாக எனக்கு Z பார்னு வரும். Z மட்டுன்றது ஒன்றுன்னு தெரியும். இப்போ W யாரா இருந்தாலும் சரி, Z மைனஸ் W மட்டுன்றது ஒன்று சாய W Z பார்ல மட்டாக. சரியான பாருங்க. இப்போது Z சமன் ஒன்றின் கீழ் 2 1 பிளஸ் √3i என கொள்வோம். ஒரு சிக்கலை Z மட்டையும் ஆர்குமெண்ட் Z காண்க. கேபிட்டல் ARGZ போட்டால் என்ன அர்த்தம்? கேபிட்டல் ARGZ போட்டால் சிம்பிளுக்கு ஒரு அர்த்தம், கேபிட்டலுக்கு இன்னொரு அர்த்தம் சொன்னோம். கேபிட்டல் ARG போட்டா என்ன அர்த்தம்? கேபிட்டல் ARG போட்டா ரெண்டுக்கு கொஞ்சம் வித்தியாசம். இதுகள் மறக்க கூடாது, கட்டாயம் தெரிஞ்சிருக்கேன். எப்படி? பிரதான வீச்சுக்குள்ள கோணம் கொடுத்திருக்கேன். ஆகவே கேபிட்டல் ARG போட்டிருந்தால் இந்த கால் ஓட்டத்திலையும் இந்த கால் ஓட்டத்திலையும் வந்தா நீங்க எந்த திசையில கோணம் வளர்க்கணும்? பிளஸ் திசையில இடஞ்சுழியாக அளந்திருக்கணும். இங்கேயும் இங்கேயும் வருமா இருந்தா மைனஸ் திசையில அளந்திருக்கணும். சிம்பிள் ARG போட்டா எப்படி வந்திருக்கும்? ஃபுல்லா இடஞ்சுழியா தான் எடுக்கணும். எந்த கால் ஓட்டினாலும் சரி, ஃபுல்லாவே இந்த சுழி தான் எடுத்திருக்கேன். ரைட். அப்ப இங்க கேபிட்டல் ARGயையும் Z மட்டும் பத்தி தான் கேக்குறாங்க. Z மட்டுன்றது எப்படி வந்திருக்கு? இவன் எக்ஸ்பிரஸ் ஆய்வா என்ற ஃபார்மேட்ல யோசிச்சா ஒன்றின் கீழ் 2 சக வர்க்க மூலம் 3 கீழ் 2 ஆய்.
எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் ஒன்றின் கீழ் ரெண்டின் வர்க்கம் வர்க்கமூலம் மூன்றின் கீழ் ரெண்டோட வர்க்கம் இவரோட வர்க்கமூலம் ஒன்றாக வரும் z மட்டும்ன்றது ஒன்றாக அமை அதே மாதிரி கேபிட்டல் ஏஆர்ஜி z கேபிட்டல் ஏஆர்ஜி zக்கு மாத்துறது எனக்கு நினைக்கிறது என்னென்றால் இவரை நீங்க முனைவாழ் கூற்று வடிவத்துக்கு மாத்தி கொண்டால் டக்குன்னு சொல்லலாம் முனைவாழ் கூற்று வடிவத்தில் மாத்தனமாக இருந்தால் யாரு காஸ் யாரு சைன் ஒன்றின் கீழ் ரெண்டுன்றது கொஸ்டா சைனா காஸ் இவர் சைன் அப்ப கொஸ்டும் பிளஸ் சைனும் பிளஸ் எத்தனை கால்வட்டம் முதலாம் கால்வட்டம் முதலாம் கால்வட்டத்துல ஃபர்ஸ்ட்க்கு ஹாஃப் வர மாதிரி 5/3 வந்திருக்கும் அப்ப இவரை நீங்க z சிக்கன் இப்படி எழுதலாமா cos π/3 பிரதான வீச்சுக்குள்ள i sin π/3 வரும் இப்ப இதுல இருந்து நீங்க சொல்லலாம் z மட்டு பெருமானம் 1 ஆர்குமென்ட் ஆஃப் z சமன் π/3 சரி அடுத்தது w மட்டும் சிறிது ஒன்றாகும் z முழுக்க எப்படி வந்துரும் zன்றது தெரியும் தானே சரி கலக்குமே w மட்டும் சிறிது ஒன்றாகும் w மட்டும் சிறிது ஒன்றாகும் ஆர்குமெண்ட் ஆஃப் w அல்பா ஆகவும் இருக்கத்தக்கதாக w ஒரு சிக்கல் என கொள்வோம் இங்க அல்பான்றது 0க்கும் π/3க்கும் இடைப்பட்ட கோணம் கவனமா யோசிங்க zன்ற சிக்கலன் எங்க இருந்திருக்கும் ஒரு ஆகன் வரைபடத்துல நீங்க zன்ற சிக்கலனை மார்க் பண்ண சொன்னால் சரியா எந்த புள்ளியில வந்திருக்கு இதை வச்சும் சொல்லலாம் இதை வச்சும் சொல்லலாம் எங்க வரும் ஓரளவு தூரத்தில் எவ்வளவு கோணத்தில் வந்திருக்கும் π/3ன்ற கோணத்தில் வந்திருக்கு இந்த மாதிரி இடத்துல வருமா இல்லையா இந்த நீளம் ஓரளவாக வந்திருக்கும் இந்த கோணம் π/3 ஆக வந்திருக்கு இதான் உங்களோட zன்ற சிக்கல் இல்லாட்டி ஒரு ஆள்கூறு என்னவாக இருந்திருக்கு ஆள்கூறு ஒன்றின் கீழ் 2 கமா வர்க்கமூலம் 3ன் கீழ் 2 மெய்ப்பகுதி 1ன் கீழ் 2 கற்பனை பகுதி வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3ன் கீழ் 2 ரைட் அப்ப இந்த மாதிரி இடத்துல வந்திருப்பார் ரைட் இப்ப w எங்க இருந்து இருக்கலாம் w ஒழுக்க வரைங்கன்னு சொன்னா எங்க வரைஞ்சிருக்கலாம் எந்த பிரதேசத்துக்குள்ள வந்திருக்கு சமன்தானம் வந்திருக்கு ஒரு பிரதேசம் வரும் எங்க இந்த கோட்டுக்கு கீழ் உள்ள பிரதேசம் வந்திருக்கலாமா இல்லையா கீழ் உள்ள பிரதேசத்துல இப்படி வட்டம் வரைஞ்சால் அந்த வட்டத்துக்கு உள்ளுக்கு வருமா வெளியே வருமா இல்ல எங்கேயும் வரலாமா வட்டத்துக்கு உள்ளுதான் வரும் ஏன்னா பருமன் ஒன்றை விட சின்னது அப்ப இவரை மையமா வச்சுனா இவர் வட்டம் ஒன்று வரைஞ்சால் எல்லாமே ஒன்றாக வந்திருக்க போகுது ரைட் ஒன்றாக வரும் அப்ப ஒன்று சிறிய பெருமானம் w பருமன் அதே நேரம் அல்பான்றது π/3 விட குறைவு π/3 விட குறைவாக இருந்தால் இந்த வட்டத்துக்கு உள்ளுக்குள்ள பிரதேசத்துல எங்கே ஒரு தான் w காணப்படும் போதா இல்லையா விளைஞ்சோ தெரிஞ்சு வச்சுக்குவோம் தேவைப்பட்டா பயன்படுத்திக் கொள்வோம் ஆர்குமெண்ட் ஆஃப் w சமன் அல்பா அல்பான்றது 0க்கும் π/3க்கும் இடைப்பட்ட இருக்கும் z உள்ளுக்கு தான் வரும் தெரிந்தெடுத்து 1, z, w, z பார் w ஆகியவற்றை வகைக்குறிக்கும் புள்ளிகளை ஒரு ஆகன் வரைபடத்தில் குறித்து என கேத்திரு கணித முறையாக விளக்கு ரைட் கடைசி பகுதிதான் கொஞ்சம் பெரிய ஒரு பகுதி ஆனா செய்யலாம் டபிள்யூன்றதை யாராவும் தெரிவு செய்யணுமா பொருத்தமான ஆக்களை தெரிவு செய்ய கவனிங்கோ ஜட்டுன்றது கட்டாயம் இங்கதான் வரப்போகுது அதுல மாற்றமே இல்லை சரிதானே ஜட் இங்க இருந்தால் இவர நீளம் ஒரு அலகு இவர் π/3 ஒன்றுன்ற சிக்கலன் எங்க வந்திருக்கு ஒன்றுன்ற சிக்கலன்
எக்ஸ் அச்சுல ஓரளவு தூரத்துல வந்திருக்கு. அப்ப எக்ஸ் அச்சுல ஓரளவு தூரம்னா இங்க இருந்து ஒரு செங்குத்து வரைஞ்சா இந்த தூரம் எவ்வளவு? வர்க்கமூலம் 3/2. அப்ப இங்கால ஒன்று வரணுமா இருந்தா இந்த புள்ளியை தாண்டி தான் ஒன்று வந்திருக்குமா இல்லையா? அதெல்லாம் நீங்க சரியா பார்த்து வரையணும். மேல பாருங்க. இங்க இருந்து இப்படி ஒரு கோடு வரைஞ்சா வர்க்கமூலம் 3/2 இல்ல 1/2. 1/2 இருந்தால் இத மாதிரி இன்னொரு 1/2 பங்கு தான் அங்க வந்திருக்கு. அப்ப இந்த நீளத்தின் ஒரு 2 மடங்காக வார மாதிரி தான் நீங்க ஒன்றுன்ற சிக்கலனை மார்க் பண்ணி வைக்கணும். இங்க வரும் இது ஒன்று. இப்ப டபிள்யூன்றதை எங்க இருந்து வைக்கலாம்? நான் இங்க இருந்து ஒரு ஓரளவு ஆரையுள்ள வட்டம் ஒன்று வரைஞ்சால் இது கூட போயிருக்கு. அப்படிதானே? ரைட் Z கூட போகும், ஒன்று கூட போகும். W எங்க இருந்து இருக்கும்? எங்க இருந்து இருக்கலாம்? Wன்ற சிக்கலை நான் இவரை மையமா வச்சு ஒரு ஆரையை வச்சு வட்டம் கொண்டு வரேன். கட்டாயம் Z கூட போகும், ஒன்று கூட போகும். சரிதானே? ஏன்னா இவர நீளம் ஒன்றா இருந்தால் இவர நீளம் ஒன்று தான். இந்த மொத்த நீளம் ஒன்று தான். கட்டாயம் ஆரையில் சமனா வர மாதிரி இந்த 2 புள்ளி கூட போகும். W எங்க இருந்து இருக்கலாம்? எந்த பிரதேசத்துல தெரிவு செஞ்சிருக்கலாம்? இந்த ஆராய்ச்சிக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பிரதேசம், ஏதோ ஒரு புள்ளி, அதான் W ஆக இருந்திருக்கு. ரைட், W ஐயும் Z பார் W ஐயும் வகை குறிக்கும் புள்ளிகளை இனம் காண்க. Wன்ற சிக்கலை நான் இங்க எடுக்கிறேன். வச்சுக்கோங்க. இந்த மொத்த கோணம் π/3. இதை இணைச்சு விட்டால் இந்த கோணம் ஆல்பா. ரைட். இப்ப Z பார் W சிக்கலை பத்தி கழிக்கிறோம். என்ன செய்யலாம்? Z பார் W செய்யலாம். என்ன செய்யலாம்? கொண்டு போலாம். வகை குறிக்கும் புள்ளிகளை ஓர் ஆவண வரைபடத்தில் குறித்து, அப்ப குறிக்கிறதுக்கு மார்க்ஸ் இருக்கு. என்ன செய்யலாம்? சுழற்சி தேற்றம் தேவைப்படுமா? சுழற்சி தேற்றம் போட்டால் யார் வருவார்? Z பார் W பெருக்கப்பட்டு வந்திருக்கு. இல்லாட்டி நீங்க இப்படி யோசிக்கலாம். Z பார் W சிக்கலன் யாருன்றத வச்சு யோசிக்கலாம். அதான் லேசான முறை எனக்கு படுது. உங்களுக்கு Z தெரியுமா இருந்தால் Z பார் தெரியும். Z பார் W நீங்க கண்டுபிடிச்சிட்டா எங்க வருவான்னு கண்டுபிடிக்கலாமா இல்லையா? ரைட், அப்ப Z பார்ன்ற சிக்கலன் யாரு? இது Z இருந்தால் Z பார்ன்றது யாரா இருந்திருப்பார்? cos π/3 minus I sin π/3 வந்திருக்கு. Z பார்னு சொல்லப்படுறது cos π/3 minus I sin π/3. அதே நேரம் Wன்றது யாரோ தெரியா? R எடுத்துக்கோமே. R cos alpha plus I sin alpha வருமா இல்லையா? இப்ப இந்த ரெண்டு சிக்கலெண்ணையும் பெருக்கி வார விளைவு சிக்கலெண்ட பருமன் எவ்வளவு? விளைவு சிக்கலெண்ட பருமன் 6 ஆக இருக்கும். ஆர்குமெண்ட் எவ்வளவு? இப்ப ஒரு சிக்கலனை கண்டுபிடிக்கணுமாக இருந்தா எனக்கு பருமனும் தெரியணும், அடுத்து யார் தெரியணும்? ஆர்குமெண்ட்டும் தெரியணும். பருமன் நம்பர்ஸ் என்ன பெருக்கி 6 வரும், பருமன் தெரியும். அப்ப விளைவுலாக வரப்போற சிக்கலன் பருமன் தெரியும். எந்த புள்ளி சரியா கண்டுபிடிக்க எனக்கு கோணம் தேவைப்படும். கோணம் எவ்வளவு? அல்பா மைனஸ் π/3 π/3 மைனஸ் அல்பா? எது பெரிய? அல்பான்றது π/3 விட குறைவு. ரைட், ஓகே. அப்ப அல்பா மைனஸ் π/3 போட்டால் அது நேர்கோணமா மறைக்கோணமா? சரி, ஓகே. இப்படி சொல்றேனே, ஆர் இங்க வரும். இவங்க ரெண்டு பேரும் பெருக்கி வர சிக்கல் என்ற வீசல்கள் கூட்டப்பட்டு வரும். அப்ப இவரை நீங்க பிளஸ்ஸா மாத்தனமாக இருந்தால் cos மைனஸ் π/3 I sin மைனஸ் π/3 வரும். போட்டா இப்ப வீசல்கள் எப்படி வரும்? cos அல்பா மைனஸ் π/3 சக I sin அல்பா மைனஸ் π/3 வரும். இந்த அல்பா மைனஸ் π/3 எப்படிப்பட்ட கோணம்? நேர்கோணமா மறைக்கோணமா? மறைக்கோணம். அல்பான்றது π/3 விட சின்னது. அப்ப அல்பா மைனஸ் π/3 மறைக்கோணமா இருந்தால் இந்த சிக்கலன் எந்த இடத்துல வந்திருக்கலாம்? எக்ஸ் அச்சுக்கு கீழே வரும்ன்றது விளங்குதா இல்லையா? விளைஞ்சோ. அப்ப பருமன் மாறலாட்டி இந்த நீளம் தான் R. அப்ப இவரை மையமா வச்சு இவரை ஆரையா வச்சு நான் ஒரு வட்டம் வரைகிற நேரம் அந்த வட்டத்தின் பரிதியில ஏதோ ஒரு புள்ளியில தான் உங்களோட Z பார் ஒமேகா வரும்ன்றது விளங்குதா இல்லையா? பருமன் ஆறு தானே. இப்ப பருமன் ஆறாக இருந்தா இங்க உற்பத்தி தூரம் ஆறாக வந்திருக்கேன். அப்ப இந்த நீளம் தான் Z பார் W நீளம்.
சரிதானே? அப்ப இவரை நீங்க ஆரையா வச்சு ஒரு வட்டம் வரையற நேரம் இந்த மாதிரி ஒரு வட்டம் வரும். இந்த வட்டத்தின் பரிதியில ஏதோ ஒரு புள்ளியில தான் உங்களுக்கு யார் வரப்போறார்? Z பார் W வரப்போகுது. எங்க வரும்னு கேட்டால் இங்க வருமா இங்க வருமான்னு கேட்டால் மறைக்கோணம். ஆகவே கட்டாயம் இந்த மாதிரி இடமாக வந்துரும். இதான கூட Z பார் W ஆக இருக்கு. இந்த கோணத்தின் பருமன் எவ்வளவு? பருமன் எவ்வளவு? ஆல்பா மைனஸ் பை பை 3 பருமன் எவ்வளவு? பருமன் எவ்வளவு? பை பை 3 மைனஸ் ஆல்பா. இந்த ஆல்பா மைனஸ் பை பை 3 மறைக்கோணம். இது மைனஸ் பை பை 6 மாதிரி. பருமன் கேட்டா எவ்வளவு சொல்லுவீங்க? பை பை 6 தான் கொடுத்துருங்க. இந்த கோணத்தின் அளவு எவ்வளவு? ரைட்? அப்ப இந்த கோணம் பை பை 3 மைனஸ் ஆல்பாவாக இருக்கு. Z பார் W எல்லாம் எடுத்துக்கொண்டது. முடியல. இதுவரைக்கும் மார்க் பண்ணி கொண்டால் அங்கால போய் செய்ய தெரிஞ்சிருக்கேன். செய்வோம். ரைட். குறித்து Z மைனஸ் W மட்டும்ன்றது ஏன் 1 மைனஸ் Z பார் W மட்டும் சமன் என கேத்திர கணித முறையாக கவனமா யோசிங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க எனக்கு. கேத்திர கணித முறையாக அதாவது அல்ஜிபிரிக் முறையில் நிறுவி காட்டணும். என்ன செய்யலாம்? இந்த தொடர்பை நீங்க அமைப்பு முறையில நிறுவி காட்டணும். பாருங்க, இவரைத்தானே நிறுவ போறோம். அப்ப இவரை நிறுவனமா இருந்தா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு இவரு தேவை இவரு தேவை. ரைட்? இவங்க ரெண்டு பேரும் எங்க இருப்பாங்கறத கண்டுபிடிக்க வரும். Z மைனஸ் W மட்டும்ன்றது யார்? Z மைனஸ் W மட்டும்ன்றது யாராக இருப்பார்? இந்த நீளமா இல்லையா? அப்படிதானே? Z-க்கும் W-க்கும் இடைப்பட்ட தூரம் தான் யாரு? Z மைனஸ் W மட்டும். அதே மாதிரி 1 மைனஸ் W Z பார் மட்டும்ன்றது யாரு? இவருக்கும் இவருக்கும் இடைப்பட்ட தூரம். அப்ப இந்த நீளமும் சமண்டு காட்டிட்டால் கணக்கு முடிஞ்சல்ல கேத்திர கணித முறை நிரூபித்தோம். Z மைனஸ் W மட்டும்ன்றது இவர். 1 மைனஸ் Z பார் W மட்டும்ன்றது இவர். ரெண்டு சிக்கலங்களுக்கு இடைப்பட்ட தூரம் என்று சொல்லப்படுறது அவரோட வித்தியாசத்தின் மட்டு பெருமானம். ரைட்? அப்ப இவர் Z1 இவர் Z2 இருந்தால் ரெண்டையும் கழிச்சு மட்டும் எடுத்து விட்டா இந்த நீளம் வரும். இந்த நீளம் 1 மைனஸ் Z பார் இன்டூ W மட்டாக இருக்கு. அப்ப இப்ப நீங்க நிறுவ போறது இந்த நீளமும் சமண்டு தான். ரைட். அமைப்பு கொஞ்சம் எடுங்க. பேர் வைப்பமே. O A B C Dன்ற மாதிரி. நீங்க நிறுவ போறது AD சமன் BCன்ற மாதிரி. யோசிங்க எப்படி எல்லாம் நிறுவலாம். லேசா விடுவோம். அவ்வளவு கஷ்டம் இல்லை. என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? எதை நிறுவ போறோம்ன்றது விளங்கிச்சா இல்லையா? எடுக்க வேண்டிய முடிவு என்னன்றது விளங்கிச்சா இல்லையா? எப்படி? செங்கோணம் சொல்லல, அல்பா வந்திருக்கு. செங்கோணம் சொல்றதா உறுதியா சொல்லுங்க. ஏன் செங்கோணம்? நீங்க காட்ட போறது இந்த நீளம் சமண்டு தான். ரைட்? அமைப்பு ரீதியா காட்ட போறோம். எப்படி கொண்டு வரலாம்? ஏடியும் பிசியும் சமண்டு காட்டின கணக்கு முடிச்சு. யோசிக்கணும். இதுக்காக ஓட வருத்தம் சிக்கலன் இல்லை.
கண்டுபிடிக்கலாம் எப்படி? செங்கோண முக்கோணி வந்தா அப்படி வருமாண்ணா? ஒன்று இல்லை. இது ஒன்றின் கீழ் 2. 6 உண்டு. அப்ப இங்க இருந்து இங்க வரைக்கும் உண்டு. சரி, அப்படின்னு யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப ஏடின்ற நீளம்ன்றது இந்த மொத்த உயரம் வர்க்கமூலம் 3 கீழ் 2. இந்த உயரத்தை கழிச்சு விட்டு உங்களுக்கு ஏடின்ற நீளம் வரும். சரிதானே? இப்ப ஏடின்ற நீளம் வர்க்கமூலம் 3 கீழ் 2 சாய ஆர் சைன் ஆல்பாவாக வரும். அது மாதிரி இந்த நீளம் பிசி நீளத்தையும் அதே நீளம் காட்டினா சார் பிசின்ற நீளம் எப்படி வரும்? அப்ப தேவைன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த முக்கோணி ஓஏடியையும் முக்கோணி ஓபிசியும் பாருங்க. முக்கோணி ஓஏடியையும் ஓபிசியும் பாருங்க கவனமா. ஓடின்ற நீளத்துக்கு சமனான நீளம் யாரு? ஓபிசின்ற முக்கோணில சின்ற நீளம், ரைட். அதே மாதிரி இந்த கோணம் எவ்வளவு? 5/3 மைனஸ் ஆல்பா. அதுக்கு சமனான ஒரு கோணம் இவர். சரி, ஓஏ என்ற நீளத்துக்கு சமனான இவரில் உள்ள பக்கம் யாரு? ஓபின்ற நீளம். இப்ப இந்த ரெண்டு முக்கோணியும் பத்தி என்ன சொல்லலாம்? ஒருங்கிசையான முக்கோணி. பக்கம் கோணம் பக்கம், பக்கம் கோணம் பக்கம். ஒருங்கிசையமா இல்லையா? ஒருங்கிசையமாக இருந்தால் இந்த நீளமும் இந்த நீளமும் சமனாக வந்துருக்கு. பெரிய விளக்கம் எல்லாம் சொல்ல தேவை, இவ்வளவு எழுதினா போதும். முக்கோணி ஓஏடின்றது முக்கோணி ஓபிசியோட ஒருங்கிசைந்து வரும். ஆகவே ஏடின்ற நீளமும் பிசின்ற நீளமும் ஒன்று கொண்டு சமனாக வரும். அப்ப இவங்க ரெண்டு பேரும் சமனாக இருந்தால் ஜட் மைனஸ் டபிள்யூ மட்டுன்றதும் 1 மைனஸ் ஜட் பார் டபிள்யூ மட்டுன்றதும் சமனாக வரும். ஃப்ரீயா படுத்து வரைஞ்சு கொண்டு அங்கால சட சட சடன்னு ஆன்சர் வரும். சரி, சீபாட் எழுதி முடிச்சாச்சு. அழிக்கோ. சீபாட்டை செஞ்சுட்டு பிரேக் பண்ணிடுமா? எப்படி அவங்களோட சிக்கலின் பகுதி பொதுவா இந்த மாதிரி ஒரு அமைப்புகளை பயன்படுத்தி செய்யற மாதிரி கேள்வி வந்து வரும் கடைசி பகுதி. ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாமே செஞ்சிருவாங்க, இந்த அமைப்பு பகுதியை விட்டுருவாங்க. அமைப்பதை விட்டுருவாங்க. கொஞ்சம் படங்களை தெளிவா வாசிச்சு அந்த ஆகன் வரி படத்துல உள்ள புள்ளிகள் எதை குறிக்கும், தேவையான புள்ளியை எப்படி எடுக்கலாம் கவனமா பாத்துக்கோங்க. ஒரேடியா எல்லாத்தையும் சொல்றது கஷ்டம். ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு மாதிரி வரும். அப்ப கொஞ்சம் ஐடியாஸ் எடுத்து தான் செய்யணும். முக்கியமா வருது கூட்டுத்தொகை எங்க வரும், ரெண்டு சிக்கலன் பெருக்கினால் என்ன நடக்கும், பிரிச்சால் என்ன நடக்கும், வித்தியாசம்டா என்ன அர்த்தம், வித்தியாசத்தின் மட்டு பெருமானம்டா என்ன அர்த்தம், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சு. இன்னொரு நிறைய என கொள்வோம். cos 2 பையின் கீழ் 15 சக i sin 2 பையின் கீழ் 15. ரைட், ஓகே, பிரச்சனை இல்ல. முழுவதின் எண்ணாம் அடுக்கின் கீழ் cos pi by 15 i sin pi by 15. 7. முற்பகுதி ஒன்றின் கீழ் 2 இருக்கத்தக்கதா எண்ணின் மிகச்சிற பெருமானத்தை காணும். அப்ப இவர மெய்ப்பகுதி ஒன்றின் கீழ் 2 வரணுமா இருந்தால் இவரை சுருக்கி ஒரு எக்ஸ் பிளஸ் ஐ என்ற ஃபார்மேட் எடுக்கலாமா இல்லையா? அது எக்ஸ்ட்ரா பெருமானம் என்னவாக இருந்திருக்கும்? என்ன தேற்றம் இவர்? என்ன தேற்றம் இவர்? என்ன தேற்றம் இவர்? சிக்கனல்ல கடைசியா படிச்சோம். யார் இவர்?
டி மோகனின் தேற்றம் அப்படிதானே? டி மோகனின் தேற்றப்படி வசனம் எழுதணும். என்ன தேற்றம் பயன்படுத்துறீங்க? டி மோகனின் தேற்றப்படி. டி மோகனின் தேற்றப்படி நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் யார் யார்? டி மோகனின் தேற்றம் பயன்படுத்துறதாக இருந்தா நீங்க குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயங்கள் யார் யார்? நடுவுல பிளஸ் இருக்கணும். கட்டாயம் பிளஸ் இருக்கணும். அடுத்தது இங்க வார அதே கோணம் இங்கேயும் இருக்கணும். ரைட், ரெண்டு இருந்தா மட்டும் தான் நீங்க டி மோகனின் தேற்றம் பயன்படுத்தணும். இங்க மைனஸ் இருந்தா என்ன செய்யணும்? பிளஸ் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம்? மைனஸ் தூக்கி சைனு கொடுத்திருக்கணும். அப்ப இவரை நீங்க மைனஸா மாத்தினா இவரையும் நீங்க மைனஸா மாத்திருக்கணும். இப்படி பண்ணிட்டா மட்டும் தான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். சரி, நேரடியாக நீங்க மைனஸ் இருந்து போட்டா ஆன்சர் வரும், மார்க்ஸ் தர மாட்டாங்க. அப்ப எப்பயுமே நடுவில் பிளஸ் ஆகி வச்சுக்கொள்ளணும். இங்க வர அதே குணம் இங்க இருக்கணும். அதுக்கு பிறகுதான் டி மோகன் தேற்றம் பயன்படுத்தணும். இங்க ரெண்டுமே பிளஸ் இருக்கனால பிரச்சனை இல்ல. இவருக்கு டி மோகன் தேற்றம் போட்டா எப்படி வரும்? மேலுள்ளவருக்கு காஸ் இவரை தூக்கி கோணத்துல பெருக்கிறது தான். 2n பை இன் கீழ் 15 i sin 2n பை இன் கீழ் 15 வரும். முழுவதின் கீழ். இவரை தூக்கி இங்க கொடுத்தால் cos 7 பை இன் கீழ் 15 i sin 7 பை இன் கீழ் 15 வரும். இப்ப இவர் ஒரு சிக்கலன், இவர் ஒரு சிக்கலன், ரெண்டும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. பிரிக்கிற நேரம் மட்டுகள் என்ன நடக்கும்? மட்டுகள் பிரிப்படும், வீசல்கள் கழிக்கப்படும். அப்ப இவரை நீங்க சுருக்கி வார விளைவு சிக்கலன் யாராக இருந்திருப்பார்? காஸ் பருமன் உண்டு தானே ரெண்டு பேருக்கும், அப்ப உண்டு தான் வரப்போகுது. கழிச்சு வாரது 2n மைனஸ் 7 பை பை 7 பை பை 15 பிளஸ் i sin 2n minus pi 2n minus 7 pi by 15 வரும். இவரை முழுசா சுருக்கி வார சிக்கலன் இவர்ன்றது விளங்குதா இல்லையா? அப்ப இவருடைய மெய்ப்பகுதி ஒன்றின் கீழ் ரெண்டாக வரணுமா? கற்பனை பகுதி பத்தி அவங்களுக்கு சொல்லல. கற்பனை பகுதி யாராலும் இருக்கலாம், ஆனா இவருடைய மெய்ப்பகுதி ஒன்றின் கீழ் ரெண்டாக வரணுமா? இப்ப இவருடைய மெய்ப்பகுதி ஒன்றின் கீழ் ரெண்டாக வரணுமா இருந்தால் இந்த மொத்த பெருமானம் ஒன்றின் கீழ் ரெண்டாக வரணுமா இல்லையா? cos 2n minus 7 pi by 15 பெருமானம் ஒன்றின் கீழ் ரெண்டாக வரணும். இங்க வரக்கூடிய கோணம் என்னவாக இருந்திருக்கு? 5/3 மட்டுமோ? நிறைய வரும். 5/3 வரலாம், அங்கால 2π minus 5/3 வரலாம், நிறைய கோணங்கள் வரலாம். அப்ப அங்க ஹாஃபுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கோணம் பொதுத்தீர்வு தான் கொடுத்திருக்கேன். இங்க நீங்க பொதுத்தீர்வு கொடுக்கணுமாக இருந்தால் இப்படிதான் கொடுக்கணும். cos π/3 மிகச்சிறிய பெருமானம் தான் கேள்வி. நம்ம பொதுவா செஞ்சு ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கொள்வோம். அடுத்ததுக்கான வித்தியாசமா மாத்தி விட்டா செய்ய தெரியும் தானே? எண்ணின் மிகச்சிறிய பெருமானம் தான் கேள்வி. எண்ணின் பெருமானங்களை காண்கன்னா இப்ப நாங்க செய்ய போற முறையில செஞ்சு காட்டணும். எண்ணின் மிகச்சிறிய பெருமானம் கேட்டா 5/3 மட்டும் எடுத்தா போதும். ஆனால் எண்ணின் பெருமானங்களை காண்கன்னு சொல்லியிருந்தால் நாங்க எழுத போற எல்லாத்தையும் எழுதி காட்டவும். இப்ப இவருக்கு பொது தீர்வு எப்படி வந்திருக்கு? 2n minus 7 5/15 சமன் 2k pi plus or minus 5/3 வரும். கேட ஒவ்வொரு பெருமானத்துக்கும் ஒவ்வொரு விடைகள் வரும். அதுல மிகச்சிறிய பெருமானம் வரணும்னா என்ன பெருமானம் போட்டு வைக்கலாம்? மிகச்சிறிய பெருமானம் வரதுக்கு பையெல்லாம் வெட்டி விட்டுலாமா இல்லையா? இங்க ஒரு பை, இங்க ஒரு பை, இங்க ஒரு பை வெட்டிட்டு ஒரு 15 பெருக்கி விடுவோம். 2n minus 7 சமன் 30k சக சாய 5 வரும். எண்ணின் மிகச்சிறிய பெருமானம் இன்னொரு நேர் நிறையெல்லாம் வரணும். எண் பெறக்கூடிய மிகச்சிறிய பெருமானம். கேக்கு பூஜ்ஜியத்தை போட்டு பார்ப்போம். இப்ப கேக்கு நான் பூஜ்ஜியத்தை போட்டால் கேக்கு விருப்பமான பெருமானம் எதையும் போடலாம். 1 போடலாம், 2 போடலாம், சாய 1 சாய 2 எல்லாம் போடலாம். கேக்கு நான் பூஜ்ஜியத்தை போட்டா பாருங்க 2n minus 7 எண்ணின் பெருமானங்களை காண்கண்டா இவர் எழுவாய் மாற்றி அங்கால கே ஒரு நேர் நிறையன் அல்லது கே ஒரு நிறையன் நேர் நிறையன் இப்படி கொடுத்திருக்கலாம். இதோட கணக்கு முடிஞ்சு. என்ன எழுவாய் மாற்றி கொடுத்தால் சரி. எண்ணின் மிகச்சிறிய பெருமானம் கேட்டால் கேக்கு பெருமானங்களை பிரதியிட்டு வரக்கூடிய மிக சின்ன கோணம் யாரா இருக்கு? அதை நீங்க கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இப்ப கே சமன் 0 போட்டால் பிளஸ் ஓ மைனஸ் 5 வரும். ஆகவே 2n சமன் என்ன வரும்? பிளஸ் எடுத்திருந்தால் 12, மைனஸ் எடுத்திருந்தால் 2 வரும். அப்ப எண்ணின் பெருமானம் 6,1 வரும். சரிதானே? ஒன்றை போட்டால் k equal 1 போட்டால் 2n minus 7 சமன் 30 பிளஸ் ஓ மைனஸ் 5 இந்த மாதிரி வரும். எப்படியுமே இவரை விட பெரிய பெருமானம் தான் வரும்ன்றது விளங்குது. 30ஓட கூட்டுப்பட்டு வார நேரம் இந்த பெருமானத்தோட மிகப்பெரிய பெருமானம் வந்திருக்கு.
அப்ப இவரை பத்தி நீங்க இதுக்காக நீங்க யோசிக்க வேண்டிய தேவையில்லைன்னு வருது இல்லையா? ரைட். 0 போட்டா இப்படி வருது. 1 போட்டா 30 வருது. அப்ப இதுக்காக நீங்க யோசிக்க வேண்டிய தேவையில்லை. 2 போட்டா இதை விட பெரிய பெருமானம் வரும். மைனஸ் எண்களை போட்டா என்ன நடக்கும்? கேக்கு நீங்க மைனஸ் 1 போட்டிருந்தா எல்லாமே மைனஸ்ல வந்திருக்கு. இங்க மைனஸ் 1 போட்டா மைனஸ் 35 மாதிரி எல்லாம் வந்திருக்க போகுது. அப்ப எப்படியுமே சய பெருமானதான் வந்திருக்க போகுது. எண்ணுன்றது நேர் நிறை என்று சொல்லிட்டாங்க. அப்ப எண்ணுன்றது நேர் நிறை எண்ணாக இருந்தால் எண் பெறக்கூடிய சின்ன பெருமானம் யாரு? ஒன்றாதான் இருந்திருக்கணும். ஆகவே எண் சமன் ஒன்றாக விடை வரும். பொதுவான சமன்பாட்டை எடுத்து நாங்க இப்படி முடிவு எடுத்து கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டா கேக்கு நீங்க 0 போட்டு ஒரே வரையில விடை கொடுத்தாலும் சரி 5/3 இந்த மாதிரி மட்டும் எடுத்திருந்தா கூட போதும். முறைப்படி செஞ்சு பழகுங்க. கேள்வியை மாத்தி விட்டால் செய்ய தெரியணும். அதான். பிரேக் எடுத்துட்டு வாங்க. லேட் பண்ணாம வாங்க.